கடவுள் மனுஷனை படைச்சதே ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான். அதனோட எக்ஸ்பிரஷன் தான் சாங். கடவுள் நமக்கு பிரசங்கத்தை மட்டும் தராரு அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. தேவன் நமக்கு புதிய பாடல்களை தருகிறவர். எப்பெல்லாம் சந்தோஷம், காதல் இதெல்லாம் நீங்க உணர்றீங்களோ, லவ் வந்துட்டா அவன் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிருவான். எப்படிதான் வரும்னே தெரியாது. ஒரு பெண்ணின் மேல் ஏற்படுகிற ஈர்ப்பினாலோ அல்லது ஒரு ஆணின் மேல் ஏற்படுகிற ஈர்ப்பினாலோ வருகிற காதலால் ஒரு மனிதன் கவிஞனாக மாற முடியும்னா, கடவுளுடைய அன்பு வரும் பொழுது அவன் எந்த அளவுக்கு எழுத முடியும்னா அதுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிறதா நிஜமான ஒரு விஷயமாக இருக்கு. மனிதனுடைய ஆத்துமா பகுதிகளில் ரொம்ப பலமான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா, மியூசிக் அண்ட் சாங்ஸ். பணம், காசு, வேலை இப்படியே போறோம் பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சந்தோஷப்படுவதற்கு, பாடல் பாடுவதற்கு, இசைகள் கேட்பதற்கு நம்ம வாழ்க்கையில நேரம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஆதாமை பற்றி தேவன் முதல்ல கவிதையா சொல்ல ஆரம்பிச்சார். அதுதான் ஆதியாகமம். ஆதியாகமம்னா நம்ம நினைக்கிறோம்னா, ஆதியாகமம் உடனே அப்படியே வரி வரியா உட்காந்து வாசிட்டே இருக்கிறோம். குழந்தை பிறந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிறந்த குழந்தை ஆகிய ஆதாம அப்பா வாழ்த்தி பாடினார். அந்த பாட்டு தான் ஆதியாகமம் 1ல இருக்குது. அவர் ஆதாம பார்த்து, பலுகி பெருகி பூமியை நிரப்பு, ஆதாமே அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் அப்படின்னு அவர் பேசினார் போல அப்படின்னு நினைச்சிடறாங்க நிறைய பேர். இந்த சீன் என்ன சீன்னா, மனுஷனுக்கு முன்னாடி கடவுள் இப்படி இருக்கிறார். இப்படி நின்னு ஆதாம பார்த்து சொல்ற வார்த்தை, என் சாயல்டா, என் புள்ளடா, நீ பழுகுவடா, பெருகோடா, பெரிய ஆளா வருவடா, பூமியே ஆள போறடா, என் ராஜாடா, என் செல்லண்டா, ஆள பிறந்தவன்டா, அப்படி பேசினது அது. ஆதாமும் அவரை மாதிரி ஆயிட்டான், தேவன் மாதிரி ஆயிட்டான். இது தேவன் இருந்து வந்த வாழ்த்துதலும் அன்பும் கவிதை உணர்வும் ஆதாமுக்குள்ளே இருந்தது. இப்ப ஏவாள் வரா. ஏவாளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கவிதை, நகமும் சதையும் போல, நிலவும் வானமும் போல, கடலும் அலைகளும் போல. அதான் அதனுடைய ரூட்டே இங்கதான் இருக்கு. நம்ம எழுதுற எல்லா கவிதையும் ஆதாம் எழுதின கவிதை தான். ஏவாள் கிட்ட போய் டடார்னு முழங்கால் போட்டு டக்குன்னு அங்க தோட்டத்துல இருந்து ஒன்னு எடுத்துட்டு, நீ எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் அப்படின்னு ஒண்ணு. அதுதாங்க ரியல் சீனு. கடவுள்னா நீங்க ஏதோ கடவுள் மாதிரி நினைச்சுக்காதீங்க. முதல் கவிஞரே அவர் தான். அவர் ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் மனிதர்களை குறித்தும் முதல் கவிதையும் முதல் வாழ்த்துதலையும் சொன்னவர் அவர். கவிதைகள், பாடல்கள் இதெல்லாமே ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தேவன் வச்ச விஷயமா இருக்குது. இதை நம்ம எடுத்து கரெக்டா பயன்படுத்தாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, அந்த இசையை, வலிமையான ஆயுதம் ஆகிய பாடல்களை மற்றவங்க எடுத்து வேற இஷ்டத்துக்கு எதையாவது எழுதி உள்ள இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் வை தீஸ் கோலவேரி கோலவேரி கோலவேரிடா ஒன்னு படிச்சு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருப்பான். பால் இது எழுதுறாரு, அவருடைய அனுபவத்துல பாருங்க. ஜெயில தூக்கி போட்டுறாங்க, அப்பமா என்ன பண்றாரு, பாட்டு பாடுறாரு. அந்த நேரத்துல பாட்டு படிக்க முடியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டா பாட்டு பாட முடியுமா? வேற மாதிரிதான் பாட்டு படிக்கணும். ஜெயிலுக்குள்ள நாங்க எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம், ஜெயிலரையா என்ன குத்தம் செஞ்சு இங்க வந்தாங்க. ஜெயிலே பாட்டு பாடினா கதவுலாம் திறக்கு, கட்டெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, அறுந்துடுச்சு. உங்க வாழ்க்கையில கூட சில பாட்டுக்கள் சில சிறை கதவுகளை திறக்கும். இயேசு என்ன மாதிரி ஆளு நினைக்கிறீங்க? இயேசு அப்படி, இயேசு அற்புதம் செஞ்சா, சுகப்படுத்தினார், இப்படியே பார்த்து இயேசு எப்படி பாட்டு பாடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல புடிச்சு என்ன பண்ண போறாங்க, சிலுவையில அடிக்க போறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவர் என்ன பண்ணாராம், ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. அப்ப ஜீசஸும் ஒரு டீமும் எப்படி இருந்திருக்கிறாங்க, பயங்கரமா பாட்டு பாடிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆவியில நிரம்புறதுல முக்கியமான ஒரு கீ என்னன்னா சாங். எபேசியர் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரத்துக்கு இப்போ வந்திருக்கிறோம். இன்னைக்கு அதை தொடர போறோம். எபேசியர் அப்படிங்கிறது ஒரு சபையினுடைய, ஒரு ஊரினுடைய பேர். ஒரு சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சாங்க. இப்போ நெல்லை திருச்சபை அது மாதிரி அன்னைக்கு பவுல் அப்போஸ்தலன் போய் ஒரு ஊழியம் செய்து, அந்த ஊழியத்தின் விளைவாக அங்கே ஒரு சபை என்ன பண்ணுச்சு, உருவாகுச்சு. தொடர்ந்து அந்த சபைக்கு அவர் நிறைய கடிதங்கள் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். ஸோ அதை தான் நமக்கு இன்றைக்கி நிருபங்களாக நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கிடச்சிருக்கு. ஸோ அது அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, அது இப்பொழுது இருக்கிற நமக்கும்
பிரயோஜனமாக இருக்கும்படி அந்த வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அதை எழுதியிருக்கிறாங்க, அதை வாசிக்கிறோம். இன்றைக்கும் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வர்றோம். கிட்டத்தட்ட 19 வாரங்கள் இந்த புத்தகத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முடிக்கவில்லை. என்னங்க அவ்வளோ 19 வாரமாக படிச்சுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. முழு பைபிளையே விடாமல் படித்தா 72 மணி நேரம் தான் ஆகும். 72 ஹவர்ஸில் ஹோல் பைபிள் என்ன பண்ண முடியுமா? வாசிக்க முடியும். விடாமல் உட்காந்து டீ குடிக்க போகாமல் 72 மணி நேரங்களில் என்ன பண்ணலாம்? வேதாகமத்தை வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. நிறைய பேர் வாசித்து காட்டிருக்காங்க. 72 வருஷத்துக்கு ஒரு முறை கூட படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சிலர் நாங்கள் வருஷத்துக்கு 3 முறை படிப்போம் அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் 3 முறை வேதத்தை வாசிப்போம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த நிபந்தனையும் கிடையாது, ஆசை தான். இது ஒரு அதனால தான் நம்ம பைபிளை மற்றவங்க அணுகிறதுக்கும் நம்ம அணுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு பக்தி புக்ஸு அப்படி யோசித்து படிச்சிடுறாங்க. நம்ம எப்படி படிக்கிறோம்? அது ஒரு ஞான பெட்டகமாக பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நம்மளை நேசிக்கும் தகப்பன் நமக்கு எழுதின வார்த்தைகளாக, கடிதமாக இதை என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். தேவனுடைய சத்தம் இதன் மூலமாக நமக்கு உண்டாகிறது என்று நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். அதனால தான் ஆசையாக என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். இப்போ நான்லாம் பிகினிங்கில் யாருமே அப்படி படிக்கணும்லாம் சொன்னதே கிடையாது. முதல்ல கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தா எல்லா எழுத்தும் பேசுது நம்மக்கிட்ட. ஆமாம். அப்போ இதை பவுல் எழுதினாரா, எரோமியாவா, ஒன்றுமே தெரியாது. அப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒன்று கடவுள் என்னோடு பேசுகிறார் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த டேஸில். ஆமாம். இப்போ நிறைய அப்படி எழுதுனாங்க, இந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க, இவங்களுக்கு எழுதுனாங்கன்னு நிறைய என்ன பண்ணியிருக்கிறோம்? தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி அப்படிப்பட்டதெல்லாம் இல்லை. ஆண்டவர் என் கூட பேசுவாருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதனால் எப்பவும் இந்த புத்தகத்தை திறந்து நான் வாசிக்க ஆரம்பித்தா கொஞ்சம் நேரங்கள்லேயே தேவனுடைய சத்தத்தை அல்லது வழிநடத்தலை என்ன பண்ண முடியும்? பெற முடியும். அதை எத்தனையோ முறை, எத்தனையோ நாள் அதை அனுபவித்திருக்கிறேன். தொடர்ந்து எத்தனையோ வருடங்கள் அதை அனுபவித்திருக்கிறேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட பேசுகிறாரு. இந்த புத்தகங்கள் இருந்தால் தான் அவர் பேச முடியுங்கிறது இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேயாக இருக்குது. அதுக்கப்புறம் சில வசனங்கள் நம்ம மனசில் இருக்கும். அப்புறம் எப்போமாவது ஆவியானவர் அதை என்ன பண்ணுவார்? ஞாபகப்படுத்தி நம்மளோட அது மூலம் பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இது ஏதோ ஒரு வெறும் எழுத்துக்களோடு நாம் தொடர்பு கொள்ளவில்லை, எழுதினவரோடு தொடர்பு கொள்கிறோம். ஆமென். நம்முடைய தொடர்புங்கிறது வெறும் லெட்டர்ஸோடு மட்டும் இல்லை, நம்முடைய தொடர்பு ரைட்டர்ஸோட. ஆமென். அதனால தான் பழைய உடன்படிக்கை என்பது எழுத்துக்களாக இருந்தது. புதிய உடன்படிக்கை என்பது எழுத்துக்களாக இல்லாமல் அது ஆவியாக இருக்கிறது, அது ஒரு நபராக இருக்கிறது. நாம் தேவனோடு தொடர்பு கொள்ள தேவன் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். சும்மா ஒரு 10 விஷயத்தையோ 20 விஷயத்தையோ கடவுள் எழுதி கொடுத்துட்டு போக விரும்பாமல் தினமும் நம்மோடு அவர் என்ன பண்ண விரும்புகிறார்? பேச விரும்புகிறார். இப்போ நம்ம வீட்டில் எப்படி நடக்குது? அப்படி தான் தேவன் நம்ம கூட வாழணும்னு ஆசைப்படுறார். நம்ம வீட்டில் ஒன்றும் ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா? நம்ம வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய 20 சட்ட விதிகள் அப்படின்னு எழுதி போட்டு அப்படி உங்கள் வீட்டில் எதுவும் நடக்குதா? சில இருந்தாலும் இருப்பாங்க, அதான் கேட்குறேன் நான். ஆமாம். சும்மா வேறு சில இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. சிலவங்களாம் மாத்திரை சாப்பிடுவாங்க, இது காலையில் சாப்பிட வேண்டிய மாலை, மத்தியானம், நைட்டு அப்படி டப்பால் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் அப்படி யாருமே வளர்க்கலை. அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம என்ன பண்ணுறதில்ல, ரூல்ஸ்லாம் போட்டு எங்கள் வீட்டில் 10 ரூல்ஸ் அப்படின்ட்டு என்ன பண்ணல, போடலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்கக்கிட்ட உறவு கொள்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம். அதன் வாயிலாக நம்ம நிறைய சொல்கிறோம். நம்ம நிறைய சொல்கிறோமோ இல்லையா, அவங்க நிறைய சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்ருக்குறோம். இது மூலம் நிறைய காரியங்களை நாம் கற்றுருக்குறோம். ஏகப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட சில நேரம் ஒரு அவுட்லைன் மட்டும் படித்தோம். அப்புறம் கொஞ்சம் டீப்பாக போய் சில வசனங்கள் என்ன பண்ணோம், படித்தோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைம் பற்றி படித்தோம். 5ஆம் அதிகாரம் 15-16 வசனத்துலேருந்து நேரம் அப்படிங்கிறத குறித்து படித்தோம். 17ஆவது வசனம் படித்தோம் ஒரு வாரம். அதில் சித்தம் என்பதை குறித்து படித்தோம். 18ஆவது வசனம் படித்தோம். அதில்
பேரின்பம் அல்லது ஆவியிலே நிரம்புவது எப்படி அப்படிங்கிறது என்ன பண்ணோம், படித்தோம். இப்போ 19வது வசனத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம். இதிலிருந்து என்ன பண்ணுவோம், இன்றைக்கி கொஞ்சம் தொடருவோம். 19வது வசனம் பாருங்கள், எபேசியர் 5:19. அது 18வது வசனத்தினுடைய தொடர்ச்சி தான் இல்லையா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. சாராயத்தை குடிக்காமல் எதை குடி, ஆவியானவரை குடி. எப்படியாவது நம்ம ஒன்றை குடிக்கணும். இதை குடிக்கலைன்னா கண்டிப்பாக வேறு எதையாவது குடிக்கணும்னு தோணும். அப்பா வீட்டில் சாப்பாடு சாப்பிட்லன்னா பண்ணி தவிட்டையாவது சாப்பிட்லான்னு தான் தோணும் இல்லையா? அதனால் தேவனிடத்திலிருந்து பருக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த பேரின்பம் நம்ம வாழ்க்கையில் வர வர சிற்றின்பங்கள் எவ்விதமாக மாற்றப்படுகிறதுங்கிறத நம்ம படித்தோம். சும்மா குடிக்காத, சும்மா தப்பு பண்ணாத அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால யாரும் மாறப்போகிறதே கிடையாது. அது ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, யாரும் மாறின மாதிரி தெரில. அதனால தான் சில பிரசங்கியார்களுக்கே சோர்வாகி போயிடுது. என்னத்தை போங்க, வருஷ கணக்காக பேசுகிறேன், யாரும் மாறின மாதிரி தெரில அப்படின்ட்டுலாம் அவங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க. பிரசங்கம் பண்ணி அவங்க டயர்டாயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல பாருங்கள், இந்த மாற்றம் வந்து அப்படி வராது. மாற்றம் எப்படி வரும்னா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும், அப்படி தான் வரும். ஸோ தேவனுடைய அன்பை கிருபையை அனுபவிக்க உள்ளங்களில் இருதயங்களில் போலித்தனமானதல்ல நிஜமான மாற்றங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். நமக்கு தேவை நிஜமான மாற்றம், போலித்தனமான மாற்றம் அல்ல. ஸோ அப்போ ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி ஒன்றை தொடர்கிறார். என்ன தொடர்கிறார் பாருங்கள், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பாருங்கள், பல்வகையான பாட்டு இருக்குது. சங்கீதம், அப்புறம் கீர்த்தனை. சில பேர் கீர்த்தனைலாம் பாட மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெந்தைகோஸ்தே ஆகிட்டாங்க. சிஎஸ்ஐ மக்கள் மட்டும்தான் எது பாடுவாங்க, கீர்த்தனைகள்லாம் பாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஞானப்பாட்டு அப்படின்னா என்னென்னா, எல்லா பாட்டுமே வந்து கர்த்தரை உயர்த்தி அப்படிப்பட்ட பாட்டு இல்லை. சில பாடல்கள் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், சில நல்ல காரியங்களை உணர்த்த முடியும். சில நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், மக்களோடு கம்யூனிகேட் பண்ண முடியும், தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் பாருங்கள், பாடல்கள்ங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்தை அது வைக்கிறது. பைபிளில் வந்து வெறும் நிருபங்கள் மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் மட்டும் இல்லை. பைபிளில் நிறைய புத்தகங்கள் பாடல் புத்தகமாகவே இருக்கிறது. இது நமக்கு தெரியணும் பாருங்கள். யோபு புஸ்தகம் கூட என்ன தெரியுமா, ஒரு பாடல் புஸ்தகம்தான். நிறைய பேர் யோபு புத்தகம்னே ஒரு கஷ்ட காலத்தையே ஏதோ படிக்கிற நினைக்கிறாங்க. யோபு புஸ்தகம் என்னது தான், ஒரு பாடல் புஸ்தகம்தான். யோபுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடல் புத்தகத்தை அப்படியே வச்சுருக்கிறாங்க. யோபு ஏன் அங்கே வச்சாங்க அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யோபு வந்து ரொம்ப பழைய ஒரு புத்தகம். இன்னும் சொல்லப்போனால் ஆதியாகமத்துக்கு அடுத்தால் அந்த மாதிரி வைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு புக்கு. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு புத்தகம். அதை எதுக்கு இங்கே தூக்கி வச்சுருக்காங்கன்னா, வருஷப்படுத்தினாங்க பாருங்கள். சில பைபிளை வந்து வருஷப்படுத்தினாங்க, சின்ன தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டிவைட் பண்ணாங்க. அது மாதிரி பாடல் புத்தகம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் இருக்குது பாருங்கள், பாடல், கவிதை, சங்கீதம், இது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன புத்தகம்லாம், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, அப்புறம் என்னது, உன்னத பாட்டு. இது எல்லாமே கவிதை, பாடல்கள், ஞான பாட்டுகள். இது இந்த வரிசையில் தான் இது என்ன பண்ணுது, வருது. கிட்டத்தட்ட யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே என்னென்னா வரிசையாக இந்த கவிதை புத்தகம், ஞான பாட்டுகள், சங்கீதங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, வரிசையாக வச்சாங்க. பாருங்கள், கடவுளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான இருக்குது. பாட்டுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து படாத பாடுபடுறதுனால யாரும் இன்னும் பெருசாக பாட்டுகள் வந்து ஒன்றும் பெருசாக வர்றதே கிடையாது.
ஆமாம், பட்ட பாடுகளில் நிமித்தம் பாட்டு பாடுறதே என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்திலே நீங்கள் பாருங்கள், முன்னாடி வந்து பாட்டு பாடுறத நம்ம பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? குழந்தைகளுக்கெல்லாம் அப்பமே இருந்து பாட்டு, குழந்தை வந்து தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாட்டெலாம் பாடுவாங்க. இப்போ யாராவது பாடிக்கிறாங்களா கேட்குறீங்களா நீங்கள்? என்ன பிரதர், செல்லில் ஆன் பண்ணி விட்டுதாங்க என்ன? அப்புறம் அது செல்லோடு தான் பேசிக்கிட்டு இருக்கும். ஏன்டா பேசிட்டு, ஆமாம் அதுதான் என்னை பாடி தூங்க வச்சிச்சு. நீ பாடி தூங்கி வச்சுருந்தா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். செல்லு பாடுறதுனால செல்லு தான் எனக்கு அப்படின்னு சொல்லி, ஆமாம் செல்லுமிடமெல்லாம் செல்லு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு ஆயிடுச்சு. ஸோ பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, கடவுள் மனுஷனை படைச்சதே ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். அதனோட எக்ஸ்ப்ரெஷன் தான் சாங். பாட்டுங்கிறது என்னென்னா, மனசில் வந்து நிறைய மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் நிரம்பி இருக்கு. அதனால் அவனுக்கு என்ன வருது, பாட்டு வருது தன்னால். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கவிஞர், ஒரு புலவர்லாம் இருக்கிறார், தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் யார் இருக்கிறாங்க? கவிஞர்கள், புலவர்கள். ஆமாம், 100 தாவீது, 50 வைரமுத்து, 10-15 சாலமோன், எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க, உள்ளதான் இருக்கிறாங்க. இதில் பாட்டுங்கிறது ரொம்ப லேசான ஒரு விஷயமாக எடுத்துக்கூடாது. நிறைய நேரத்தில் கிறிஸ்தவத்தில் அதை ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டாங்க சிலவங்க. அதை நான் பிரசங்கம் பண்ணுங்க பெசாட்டி, ஒரே பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ட்டாங்க. அதுவும் பாட்டு படிக்கிறவங்களும் எப்படி பாட்டு படிக்கிறாங்க, கொஞ்சம் பிரசங்கியார் லேட்டாக வருதார், அதனால் தம்பி போடுங்க இன்னும் 2 பாடல் பாடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுக்காக பாடுறதுனால பிரசங்கியார் வந்துட்டாரா, இங்கே வந்துட்டுருக்காரு, அப்போ இன்னும் 2 பாட்டு படித்ததுக்குள்ளே அவர் வந்து விடுவார். அப்போ பாருங்கள், ஒரு எப்போவுமே ஒரு இது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது ஒரு டைமில், இந்த பாட்டு இது எல்லாமே. அப்புறம் நாளாக அது வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க, விட்டாங்க. சும்மா ஏதோ பிரசங்கியாருக்காக பாடுறது போல் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே வேதாகமத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து அவ்வளவு முக்கியமாக இருக்குது. தேவன் வந்து ராகதேவனாக இருக்கிறார். ஆமென். கடவுள் வந்து நமக்கு பிரசங்கத்தை மட்டும் தராரு அப்படின்னு நினச்சிக்கூடாது. தேவன் வந்து நமக்கு புதிய பாடல்களை தருகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இது ஏன் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நிறைய பேர் எழுத்தாளர்களாக, பாடல் சாங் ரைட்டர்ஸாக நீங்கள் மாற போகிறீங்க. ஆமென். என்னங்க, நான் பாட்டுக்கு இருந்தால் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் பாருங்கள் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்குள்ள வந்து பாடல்லாம் பிறக்கும். ஆமென். துதியெல்லாம் வரும் உங்கள்கிட்ட இருந்து. ஆமாம், தாவீது சொன்ன மாதிரி நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி. ராஜாவை குறித்த கவியை நான் என்ன பண்ண போகிறேன், பாட போகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தாணி, ராஜாவை குறித்த கவிகளை நான் என்ன பண்ண போகிறேன், பாடப்போகிறேன் அப்படின்னு தாவீது மன்னன் சொன்னான்னு பாருங்கள். இன்னும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துக்கிங்களா, இந்த கவிதை பாட்டு இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, எப்போ வரும் நான் சொல்லட்டுமா? கவிதை பாட்டெலாம் எப்போ வரும்ன்ட்டு, எப்போல்லாம் வந்து ஒரு சந்தோஷம், ஒரு காதல் இதெல்லாம் நீங்கள் உணர்றீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் லவ் வந்துட்டா அவன் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடும் பாருங்கள். எப்படி தான் வரும்னே தெரியாது. காதல் மட்டும் உள்ளே வந்துடுச்சுன்னா சாதாரண ஆளும் கவிஞனே. ஒரு பெண்ணின் மேல் ஏற்படுகிற ஈர்ப்பினாலோ அல்லது ஒரு ஆணின் மேல் ஏற்படுகிற ஈர்ப்பினாலோ வருகிற காதலால் ஒரு மனிதன் கவிஞனாக மாற முடியும்னா, கடவுளுடைய அன்பு வரும்பொழுது அவன் எந்த அளவுக்கு எழுத முடியும்னா அதுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிறதா நிஜமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆமென். கிறிஸ்தவ பாடல்கள்ங்கிறது யாரோ ஃபாதர் பெர்க்மான்ஸு, அப்புறம் நம்ம சகோதரர் ஜான் ஜப்ராஜி, இவங்க ஏதோ எழுதிட்டு போகணும் போல், நம்ம பாடிட்டு போகணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. நீங்கள் தேவனோடு நெருங்க தேவனே உங்களுக்கு பாடலாம் தருவார். பாருங்கள், இது ரொம்ப அற்புதமான ஒரு வரி. இதை வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பாடல்லாம் என்ன தெரியுமா?
உள்ள ஏதோ பொங்குது, தேவ அன்பு, தேவனை குறித்த ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, பொங்குது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ என் இருதயம் வந்து பொங்கும்போது, இருதயம் நல்ல விசேஷத்தால் நிரம்பும் போது பாட்டு என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. ஆம்பிளிஃபையர்ல எப்படி வருது பாருங்க. A song of love, my heart overflow with a good theme. I address my psalm to the king. My tongue is like a pen of skillful writer. அதுக்கு பேர் என்னவா, a song of love. என்னங்க லவ்லாம் சொல்கிறீங்கன்னா அப்படியே இருக்குது, ஆம்பிளிஃபையரில் இருக்குது, உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன். a song of love. அதுவும் இந்த யூதர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டுக்கே ரொம்ப பிரபலமான ஆட்கள். அதனால தான் இவங்க ஏதாவது ஒரு ஊரில் போய் அடிமைகளாக இருந்தால் கூட சங்கீதத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, ஓ நீங்கள் பாட்டு கட்டுறதுல ரொம்ப விசேஷமான ஆளை இங்கே ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னு இருக்காங்க. சாட்டையால் அடித்து பாட வைப்பாங்கல்ல, பார்த்தீங்களா நீங்கள்? ஒரு அடி விழும் உடனே ஒரு பாட்டு பாடுவாங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறான், கர்த்தருடைய பாட்டை நாங்கள் அந்நிய தேசத்தில் எப்படி பாடுவோம் பாருங்கள். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அப்போனா இவங்க எதில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்காங்க பாருங்கள், பாட்டு பாடுறவங்களாம் இருந்திருக்காங்க. அதுவே இந்த கீர்த்தனைகள், பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு பிளேஸில் இருந்திருக்கு பாருங்களேன். மனிதனுடைய ஆத்மா பகுதிகளில் ரொம்ப பலமான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா, மியூசிக் அண்ட் சாங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், மியூசிக் அண்ட் சாங்ஸ். ஆமென். இதுக்கு ஒரு 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 நம்ம பணம், காசு, வேலை இப்படியே போகிறோம் பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் அப்படி கிடையாது. கொஞ்சம் சந்தோஷப்படுவதற்கு, பாடல் பாடுவதற்கு, இசைகள் கேட்பதற்கு நம்ம வாழ்க்கையில் நேரம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்த பாட்டு, சந்தோஷம், இசைன்னு இருக்கிற ஆட்கள் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் சாதிக்கிறவங்களாகவும் மாறிடுறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான மேட்டர் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். பாஸ்டர் ஏதோ கொயருக்கு ஆள் எடுக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு போல நினச்சிக்கிடக்கூடாது. ஸோ சாங் வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பாருங்கள், சில கலாச்சாரத்தில் இருக்கிற மக்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவங்க சில சீசனில் பாட்டாக கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா சொன்ன உடனே உங்களுக்கு விளங்கிடும் பாருங்களேன். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட வீட்டில் யாராவது 2-3 பேருக்காவது நல்ல சங்கீதம் என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கும். பாட்டு கிளாஸுக்கு போகிறது, பாட்டு படிக்கிறது இப்படியுமா இருப்பாங்க பாருங்கள். நம்ம ஆட்கள் பாடு ஒரே வேலை நம்ம பாட்டை பார்க்குறதுக்கே ஆமாம் முடியாமல் இருக்க அப்படின்னு போயிடுறது. ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த மாதிரி கலாச்சாரத்திலேருந்து தான் நிறைய இசை வாசிக்கிறவங்களும் நிறைய பாடல் பாடுறவங்களும் என்ன பண்ணுறாங்க. அப்படியே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவங்களோ வேல்யூஸோ என்ன பண்ணல, கொடுக்கப்படவே இல்லை. இசைக்கும் பாடலுக்கும் முக்கியத்துவம் பெருசாக கொடுக்கப்படாமலே போயிடுது பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் கவனிக்கணும், இது ரொம்ப கவனிக்கணும். வேதாகமத்தில் சில விஷயம் சொல்லியிருக்குன்னா சும்மா வந்து அது என்ன பண்ணல, சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கேட்டு சில நல்ல இசைகளை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் சுகம் உண்டாக ஆரம்பிக்கும், உங்கள் இருதயத்தில் ஒரு பலப்படுத்தல் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால தான் பாருங்கள், யுத்த நேரமாக இருக்கும், அப்போ கூட ஆண்டவர் சொல்லுவார், கொஞ்சம் பாட்டு பாடுங்க அப்படின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்க, பாட்டு தான் பாடியிருக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, ராமராஜனுக்கு வந்து வெளிப்பாடே நமக்கு வராமல் போயிடுச்சே, பேச்சு பேச்சு அப்படின்னு பாட்டு அடங்காத காலை என்ன பண்ணு. இப்போ நிறைய பேருக்கு புரியுது, ஆஹா ஐம் நாட் ஜோக்கிங், பட் இதான் ரியல். இன்னும் பாருங்கள், சில பேர்லாம் வந்து பாட சொன்ன பிறகு மழை வர்றது, சிலர் பாடினா மழை வராமல் இருக்கிறது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், இசையால் வசம் வாரா இதயம். ரவி பிரதர் உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து அப்படின்னீங்கன்னா எனக்கு நீங்கள் முன் வருஷம் நான் பின் வருஷம் அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் முந்தின ஷோ நான் அடுத்த ஷோ. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தீங்க, நான் ஈஸ்ட்மெண்ட் கலரில் பார்த்தேன். இசையால் வசம் வாரா இதயம் உண்டோ அப்படின்னா என்னென்னா, ஒரு உள்ளங்களையே கவரக்கூடிய ஒரு ஆற்றல். அதாவது நம்ம 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 நம்ம
சில விஷயம் நமக்கு ஏன் பிடிக்குன்னா உள்ளேயே ஆண்டவர் அதை செட் பண்ணியிருக்கிறார், அதனால தான் பிடிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? சும்மா உங்களுக்கு பிடிக்கல, அது உள்ளே அது என்ன பண்ணப்பட்டிருக்குது, செட் பண்ணப்பட்டிருக்கு, அதனால தான் அது பிடிக்கும். நம்ம இயல்புக்குள்ளேயே அதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால தான் அது நமக்கு என்ன தான் மாறுது, ஒரு பெரிய ஈர்ப்பாக மாறுகிறது. அப்போ இந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, பாடுவது, அவன் கவிதை மீட்டுவது. ஆதாம் பாருங்க, ஆதாமை பற்றி தேவன் முதல்ல கவிதையாக சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் ஆதியாகமம். நம்ம ஆதியாகமம்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆதியாகமோன்னே அப்படியே வரி வரியாக உட்காந்து வாசிட்டே இருக்கிறோம். ஆதியாகமங்கிறது குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிறந்த குழந்தையாகிய ஆதாமை அப்பா வாழ்த்தி பாடினார். அந்த பாட்டு தான் ஆதியாகமம் 1 இருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? ஆதியாகமம் 1:26 இருக்குது. 26 அவனை படைச்சிட்டாரு. 28 சொல்கிறாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. இப்போ இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் நான். இது நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, கடவுள் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பாதிரியார் மாதிரி முழு பட்டம், அதனால் பிளாக்கு கெட்டிக்கிட்டு, இல்லைன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி மீசை எடுத்துட்டு ஜிப்பா போட்டுட்டு அவர் ஆதாமை பார்த்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆதாமே அதை கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் அப்படின்னு அவர் பேசினார் போல் அப்படின்னு நினச்சிட்றாங்க நிறைய பேர். கடவுள் ஒரு பாதிரியார் கிடையாது, அவர் ஒரு ஃபாதர். அவர் இஸ் அ லவ்விங் ஃபாதர். ஆக்சுவலி இந்த சீன் என்ன தெரியுமா? இந்த சீன் என்ன சீன்னா, மனுஷனுக்கு முன்னாடி கடவுள் இப்படி இருக்கிறார். இப்படி நின்று ஆதாமை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, என் சாயல்டா, என் புள்ளடா, நீ பழுகுவடா, பெருகுவடா, பெரிய ஆளாக வருவாடா, ரொம்ப பெருசாக வருவாடா, பூமியே ஆள போறடா, என் ராஜாடா, என் செல்லண்டா, ஆள பிறந்தவன்டா, அப்படி பேசுனது அது. அதான் சீனு. ஆனால் நமக்கு மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. நமக்கு இப்படி மகனே மகளே ஓ அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவர் கொஞ்சிறார் ஆதாம. இஸ் அடோரேஷன். அது அவனை செலிப்ரேட் பண்ணி அவனை கொஞ்சி அப்படி சொன்ன வார்த்தை அது. செல்ல மகனே, தங்க மகனே, அப்படி பண்ணுவேடா, இப்படி பண்ணுவேடா. தொட்டில்களிலே அந்த தாலாட்டு சொல்லும்போது சில நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எத்தனையோ உலகத்தை கட்டி ஆள போகிறவனே அப்படிலாம் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அதுதான் தேவன். தேவன் அந்த இடத்துல இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு தாலாட்டு பாடல் மாதிரியும் தைரியம் ஊட்டுகிற பாடல் மாதிரியும் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன பண்ணுறாரு, சொல்கிற வார்த்தை தான் அது. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்படி தான் அவர் ஆக்சுவலி இதை ஆசீர்வதித்தாருன்னா, அவர் என்ன பாதிரி யாரா சிலுவை போட்டு போகிறதுக்கு? சில பேர் அவரே சிலுவை போட்டு போனார்லாம் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இல்லைங்க, அவர் பாடினார், அவர் பாடல்கள், அவர் வாழ்த்தினார், அவர் அவனுடைய பெருமை என்ன பண்ணார், பேசினார். அதுதான் ஆதாமுக்குள்ள என்ன பண்ணுச்சு, போச்சு. திருப்பி பாருங்க, ஆதாமும் அவரை மாதிரி ஆயிட்டான். யார் மாதிரி? தேவன் மாதிரி ஆயிட்டான். தேவன் மாதிரி ஆயிட்டான்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு இவர்கிட்ட கிடைச்சிற அன்பு, இவர்கிட்ட கிடைச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் பாராட்டு, இப்படி புகழ்றது, இதெல்லாம் தேவனை இப்படி அவன் பார்த்துட்டான் பாருங்க. இது தேவன்கிட்ட வந்த வாழ்த்துதலும் அன்பும் கவிதை உணர்வும் ஆதாமுக்குள்ளே இருந்தது. இப்போ ஏவாள் வந்த உடனே ஆதாம் என்ன பண்ணான் தெரியுமா? 2வது அதிகாரம், தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இப்போ பாருங்க, கொண்டு வந்தால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பாருங்க, இது ஏதோ வரிகள் கிடையாது. இது எப்படி தேவன் ஆதாமை பார்த்து சொன்னாரோ அது மாதிரி ஏவாளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கவிதை.
நகமும் சதையும் போல, நிலவும் வானமும் போல, கடலும் அலைகளும் போல. அதுதான் அதனுடைய ரூட்டே இங்கே தான் இருக்குது. நம்ம எழுதுகிற எல்லா கவிதையும் ஆதாம் எழுதின கவிதை தான். அவன் அப்போவுமே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் பாருங்க, என்ன சொல்லிட்டான்? இவள் என் எலும்பின் எலும்பும். கவிதைங்க அது. இவள் என் எலும்பின் எலும்பும். அப்புறம் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆக்சுவலி ஏவாளுக்கு பேரே வைக்கல, மனுஷி. அப்படின்னா என்னன்னா, அவளை எப்படி பார்க்குறான்னா, மை லேடி, என் ஆளு. புரியுதா? சொன்னால் கரெக்டாக புரியும். மனுஷி அப்படின்னா என்னன்னா, மை லேடி, என் ஆளு. ஏவாள் யாரு? என் ஆளு. ஏவாளு என் ஆளு. என் எலும்பின் எலும்பும், என் மாம்சத்தின் மாம்சமும். கவிதைங்க. நம்ம இப்படி ஒரு சிந்தையோடு வேதாகமத்தை பார்க்காததுனாலையும் தேவனை பார்க்காததுனாலையும் நமக்கு இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. அதனால தான் பெரிய சாங் ரைட்டர்ஸோ ஒரு நல்ல மியூசிஷியன்ஸோ இல்லை இந்த மாதிரி நல்ல ஞான பாட்டுகளையும் கவிதைகளையும் நம்ம ரொம்ப பெருசாக ஊக்கப்படுத்துறதில்ல. அது ரொம்ப பெரிய வேல்யூ கொடுக்குறதே கிடையாது. அது வேறு யாரோ பண்ணிடுறாங்க, இல்லை வேறு எங்கேயோ அது இருக்குது. எல்லாமே மீட்டு கொண்டு வரணும். ஆமென். ஆமாம், இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு அனாயிண்டிங் வரப்போகுது. ஆமாம், ஐ எம் நாட் ஜோக்கிங். எப்போவுமே ஒரு பிரசங்கம் வருதுன்னா அந்த பிரசங்கத்தோடு ஒரு அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் என்னென்னா, இனிமேல் கவிதையாக பேச போகிறீங்க, சாங் ரைட் பண்ண போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சூப்பர். மியூசிக்லாம் உங்கள்கிட்ட இருந்து வரப்போகுது. ஆமென். கம்போசிங் பண்ண போகிறீங்க. ஆமென். எனக்கு அதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. எல்லாம் இருக்குது, உள்ளே இருக்குது. காதல் வந்தால் கவிதை வரும், பாடல் வரும், எழுத்துக்கள் வரும், எல்லாமே வரும். ஒன்று தெய்வீக காதல். தேவன் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு. அப்போது த லவ் சாங்ஸ், சங்கீதம் 41 படித்தோம்ல, என்ன போட்டிருக்குது? லவ் சாங்ஸ். என்ன படித்தோம்? 45:1 த சாங் ஆஃப் லவ். அவன் எழுதி கொடுத்தானா அன்னைக்கு அங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். த சீஃப் மியூசிஷியன் செட் டு த டியூன் ஆஃப் எ சாங் ஆஃப் த சாங் ஆஃப் காரோ. அப்படி அது ஒரு ராகம் பாருங்கள், கேராகின் புத்திரர், அந்த ராகம். எ ஸ்கில்ஃபுல் சாங் பாருங்க. எ சாங் ஆஃப் லவ், மை ஹார்ட் ஓவர்ஃப்ளோ வித் எ குட் தீம். சாங் எங்கே வருதுன்னா, என்னுடைய உள்ளம் நல்ல காரியங்களால் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால் என் இருதயம் பொங்குகிறது. ஐ அட்ரஸ் மை சாம் டு த கிங், மை டங் இஸ் லைக் எ பென் ஆஃப் எ ஸ்கில்ஃபுல் ரைட்டர். என் நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தாணி. அப்போ கடவுள் பாருங்க, கடவுள்னா நீங்கள் ஏதோ கடவுள் மாதிரி நினச்சிக்காதீங்க. முதல் கவிஞரே அவர் தான். ஆமென். ஆமென். அவர் ஒரு பயங்கரமான கவிஞருங்க, பயங்கரமான பாட்டுக்காரருங்க. அவர் ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் மனிதர்களை குறித்தும் முதல் கவிதையும் முதல் வாழ்த்துதலையும் சொன்னவர் அவர். ஆமென். ஆமாம். அதை அப்படியே காப்பி பண்ணி ஒய்ஃப் கிட்ட காமிச்சிட்டான். ஏவாள் என்னையா எங்கே இருந்தியா இது வந்துச்சுன்ட்டு அவனுக்கு சொல்ல, ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியுது. அவரை அப்படியே காப்பி பண்ணி இவன் அடிச்சு விட்டான். சில பேர் பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது கூகுளில் டவுன்லோட் பண்ணி அனுப்பிடுவாங்க, நான் எழுதுனது தான் அப்படின்ட்டு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், நான் அப்படியே அங்கேயாவது எழுதி போட்டுருவேன். அப்புறம் அதை எடுத்து பாட்டாகவும் கவிதையாகவும் கொண்டு வந்துடுறாங்க. நாட்டில் யாரை நம்புறதுன்னே தெரியலப்பா அப்படிங்கிறது. அப்படியே ஆதாம் கடவுள்கிட்ட இருந்து காப்பி பண்ணி தான் ஏவாள்கிட்ட என்ன பண்ணுறான், எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். இவர் இப்படி இவங்கிட்ட முழங்கால் போட்டு இப்படி பேசினார் பாருங்க, இவன் அதே தான் காப்பி பண்ணிட்டான். ஏவாள் கிட்ட போய் டடார் முழங்கால் போட்டான். டக்குன்னு அங்கே தோட்டத்துலேருந்து ஒன்று எடுத்துட்டு, நீ எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்கிறாள் அப்படின்னு ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அதுதாங்க ரியல் சீனு. அப்படிதான் சொன்னான், நீ எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாக இருக்கிறாய். என்னடா திடீர்னு ஒன்றிருந்து இவ்வளோ கவிதை வருது, இவ்வளோ அன்பின் வார்த்தைகள்லாம் வருது, இவ்வளோ நேசமானதெல்லாம் வருது, எப்படி இது? ஏவாளே கிறங்கிட்டா. வேர்ட்ஸ் ஆக்சுவலி, வார்த்தைகள்
அதுவும் அன்பு கலந்த கவிதை நிறைந்த வார்த்தைகளாய் கேட்கவும் அதை சொல்லவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப மேன்மையான விஷயங்களை இந்த மாலையில் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கான அஸ்திபாரங்கள்லாம் இப்போ நான் போட்டுட்ருக்கேன். தேவன் இப்படி தன்னிடத்தில் நடந்து கொண்டதை அவன் அப்படியே கொண்டு போய் எங்கே காட்டுறான்? தான் திருமணம் செய்து கொள்கிற அந்த பெண்ணிடம் என்ன பண்ணுறான்? காட்டுறான். இது எப்படிடா உனக்கு வந்துச்சுன்னா, இது தேவன்கிட்ட வந்துச்சு. தேவன் இப்படி தான் என்னை குறித்து பேசினார். தேவன் இப்படி தான் என்கிட்ட அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஸோ அன்பின் வார்த்தைகளால் அதாவது சில நேரத்தில் உள்ளத்தில் இருக்கிறதை வார்த்தைகள் மூலமாக வடிவமைத்து அழகாக கொண்டு வர்றது பாருங்களேன். அப்போ அப்படி ஒரு தன்மை கடவுள்கிட்ட இருந்தது. அந்த தன்மை யார்கிட்டையும் ஆக்டிவேட் ஆகுது? ஆதாம் கிட்டையும் ஆக்டிவேட் ஆகுது. அதனால தான் அவன் சொல்கிறான், நீ என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாய். இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். பேரே வைக்கல. பேர் எப்போ வைக்கிறோமோ அப்போ விழுகை நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது ஏவாள்னா என்ன தெரியுமா? ஏவாள் அப்படின்னு படிக்கிறோன்னு அர்த்தம்னா என் பிள்ளைக்கு அம்மா அப்படின்னு அர்த்தம். ஆனால் மனுஷி அப்படின்னு அர்த்தம்னா மை லேடி, என் ஆள். அதாவது மனைவியை என் ஆள் அப்படி பார்த்துட்டு இருந்த ஆதாம் எப்போ வீழ்ச்சி உள்ளே நுழைஞ்சிச்சோ, எப்போ வேற ஒரு காரியம் உள்ளே போச்சோ, அப்போ மனைவி எப்படி ஆயிட்டா? வேற பிள்ளைகளுக்காக பார்த்துட்டு இருக்கேங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதே தான் அவங்களும். இவரெல்லாம் நான் பொறுத்து போகிறேன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்காக பார்த்து போகிறோம். அப்படி ஆயிடுச்சு. அப்போனா என்ன அர்த்தம்? நாங்கள் வீழ்ச்சி நடந்ததுனால அப்படி ஒரு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு, உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பேரே வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேரே கிடையாது. வெறும் ஒன்லி செல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. என்னதான் இருக்குது? செல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. செல்ல பேர் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி அதாவது அந்த முறைமையின்படி அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. செல்ல பேர் மனுஷி, ஷீ இஸ் மை லேடி, அவ என் ஆள் அப்படிங்கிறது தான் அவன் என்ன பண்ணுறான், வாழ்கிறான். எப்போவுமே பாருங்கள், கடவுளுடைய அன்பை நாம் தொலைக்கும் பொழுது நாம் உறவுகளுக்குள்ளேயும் அன்பை தொலைத்து விடுகிறோம். அதனால தான் நாம் கம் பேக் டு காட், கம் பேக் டு த காஸ்பல், ரிசீவ் காட்ஸ் கிரேஸ், ரிசீவ் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்பை பெறுங்கள், தேவனுடைய அன்பை உணருங்கள்னா ஏன் சொல்கிறோன்னா, நாம் தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து அந்த அன்பிலே நாம் ஊறினால் மட்டும்தான் நம் குடும்பத்திலையும் நம் பிள்ளைகளிடமும் சக எல்லார்கிட்டையும் அன்பை நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். நம்ம கவிதை கேட்டு பாராட்டை கேட்டு இப்படி நம்ம வளர்ந்தாதான் நம்மளும் எதை கொடுப்போம், கவிதை பாட்டு பாராட்டெலாம் கொடுப்போம். ஆனால் இப்போ நம்ம கொடுன்னு ஏன் கொடுக்கும்? ஏன்னா வாங்குன்னு வாங்கியிருக்கோம்ல, அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கொடுன்னு கொடுக்குறோம். இப்போ கடவுள் வேற ஒரு இந்த செயினெல்லாம் உடச்சி வேற ஒரு சைக்கிள் அவர் கிரியேட் பண்ணுறார். வேற ஒரு சந்ததி அவர் உருவாக்குகிறார். அந்த சந்ததி எப்படின்னா, அடோர் பண்ணுறது, ஒருத்தர் மேன்மைப்படுத்தி பாட்டு பாடி உயர்வாக பேசி மதித்து கனப்படுத்தி கவிதை பேசி நீ என்ன மாதிரி தெரியுமா அப்படின்னு மேன்மையாக சொல்லி ஒரு தலைமுறையை தேவன் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். எஸ். அதனால தான் அந்த கிருபையின் காரியங்கள் அல்லது இந்த விஷயங்கள்லாம் வருந்தாதான் இதெல்லாம் நடக்கு பாருங்க. அது வரைக்கும் நடக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி பூரா திட்டுதையே கேட்கறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் கட்டுமுள். இவனும் வீட்டில் போய் அதே தான் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா கடவுளே அதானே பண்ணுறாரு. கடவுளே இவ்வளோ காட்டமாக இருந்தா அப்புறம் இவன் எப்படி இருப்பான்? அந்த காட்டத்தில் கொஞ்சமாவது வந்துடும். ஆனால் கடவுளை ஒரு லவ்வர்ஸா, நேசிக்கிறவரா, பாராட்டுறவரா, அன்பு செய்கிறவரா,
தன்னை குறித்து வாழ்த்துக்களை சொல்லக்கூடியவரா, தன்னை குறித்து பாடல் பாடக்கூடியவராய், கவிதை சொல்லக்கூடியவராக ஒருத்தன் பார்த்துட்டான்னு வைங்களேன், அவனுக்குள்ள இருந்தும் அந்த சாயல் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். அவனுக்குள்ள இருந்தும் அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க ரகசியம். இதுதான் ரகசியம், சும்மா கிடையாது. இதான் ரகசியம். ஆனால் வாழ்த்துக்களும் பாடல்களும் கவிதைகளும் ஏன் உண்டாகிறது இல்லைன்னா, அப்படியே உண்டானாலும் இப்போ எப்படி இருக்கு, அந்த விழுகையின் பாடல்களும் விழுகையின் கவிதைகளும் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. ஒருவேளை நல்லதா எழுதினாலும் நல்லதா எழுதுறேன்னு நினைச்சு எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா, நான் எழுதியிருக்கேன் ஆனால் அது உண்மை கிடையாது, கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் நான் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, இவன் பொய்ன்னு எழுதிட்டான், ஆனால் இது எல்லாம் மெய். இயேசுவிலே அத்தனை பாடல்களும் மெய்யான பாடல்களாக இருக்குது. அதனால தான் நிறைய லவ் சாங்ஸஸ் எல்லாம் கேட்கும்போது கிரைஸ்டுடைய லவ் தெரிய ஆரம்பிக்கும், தேவனுடைய அன்பு தெரியுது. என்னடா எப்படி இப்படி எழுதுனாங்கன்னு கேட்டால், அவன் கற்பனை, இப்படி நிஜம் கிடையாது, ஆனால் நான் கற்பனையில் என்ன பண்ணுறேன், எழுதுறேன்னு எழுதிட்டாங்க. ஆனால் கற்பனையில் எழுதுன அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய நிஜங்களாக இருக்கிறது. அது உங்களுக்கு எனக்கு தான் தெரியும், அந்த வெளிப்பாடு. கற்பனையாக சொல்லி வச்சுட்டாங்க. என்னங்க எப்படி சொல்கிறேன்னா, அது கவிதைக்கு பொய் அழகு, அதனால் என்ன பண்ணிட்டோம், எழுதி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலே பார்த்தா அது பொய் கிடையாது, ஒருவரில் அது மெய்யாகிறது. இயேசுவில் அத்தனை பாடல்களும் அத்தனை கவிதைகளும் உயிர் பெறுகிறது, அல்லது நிஜமாய் மாறுகிறது, அல்லது நிறைவேறுகிறது. அப்போ தேவனை இப்படி பார்த்து தொடர்கிற மனிதர்களுக்குள்ளே அதே உணர்வு மறுபடியும் தூண்டப்படுது. அப்போ அந்த மாதிரி தூண்டப்பட்டு எழுப்பப்பட்டு தான் தாவீது போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சாங்ஸாக எழுதுகிறாங்க. நிறைய பாட்டு என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. 45:1 போடுங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாக எழுதினுடைய எழுத்தான். எல்லா மனுஷரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்தின் ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும், உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்துக்குள் பாயும், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தேவனே, உமது சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரம பாருங்க, அப்படியே கிரைஸ்டை பார்த்து தாவீதை பற்றி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக அது யாரில் மேட்ச் ஆகும், கிறிஸ்துவில் மேட்ச் ஆகும். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. உமது நாயகிக்குள்ளே அரசரின் குமார்த்திகளும் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். பாருங்க, அதனுடைய அழகு கம்பீரம் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பாடல்களா பாடுறாங்க, கவிதையா அதை எழுதுறாங்க. பாருங்க, இது சங்கீதம் முழுவதும் ஒரு மனிதன் தன் இருதயத்தில் பொங்குகிற தெய்வீக அன்பினால் அவன் என்ன பண்ணுறான், பாடலாக கொண்டு வர்றான், சாங்ஸாக அவன் கொண்டு வர்றான். அப்போ பாடலுக்கு இசைக்கு ஒரு பெரிய வலிமையையும் ஒரு பெரிய முக்கியத்துவமான இடத்தை வேதத்தில் என்ன பண்ணுறோம், நாம் படிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள் எதுவாக தான் இருக்குது, பாடலாக தான் இருக்குது. அப்புறம் அந்த புத்தகங்களுக்குள்ளே இடையில நிறைய பாடல்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் அது இருக்குது பாருங்க. அப்போ இது ஏதோ ஒரு நேர போக்காவோ ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதில்ல, செய்கிறது இல்லை. திருப்பி யாரோ ஒருத்தர் அதை செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள இருந்தும் புதிய பாடல்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் அதை தருகிறார், பாடல்களை தருகிறார், இசையை தருகிறவர், ராகங்களை தரக்கூடியவர்.
அதனுடைய ஊற்றாக அவர் இருக்கிறார் பார். நம்ம வந்து லூசிபர் சொல்கிறோம் இல்லையா? லூசிபர் வந்து யார்? இப்போ சாத்தான் வந்து விழுவதற்கு முன்னாடி அவன் யாராக இருக்கிறான்? லூசிபராக இருக்கிறான். அவன் வந்து ஆராதனை கூடத்தின் தலைவனாக அவன் இருக்கிறான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேலில் நம்ம படிக்கிறோம், அவன் வந்து சகல வாத்தியங்களும் அங்கே இருந்துச்சான். எல்லா வாத்தியங்களும் இருந்தது. நம்ம பாருங்கள், சில வாத்தியங்கள்லாம் கிறிஸ்தவ வாத்தியம்னே மக்கள் நினச்சிட்டாங்க. இப்போ நான் ஞானசுரத்தை கொண்டு வந்து மோளத்தை அடிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, இது என்னையா சபையா அப்படின்றாங்க. இது வந்து சபையா அப்படின்ட்டு. பேண்டு வாசித்தோம்னா என்னது? கிறிஸ்தவ கல்யாணம். நாதஸ்வரம் தவுல்லாம் வாசித்தா என்னது? ஹிந்து மேரேஜ். இன்ஸ்ட்ருமெண்ட்டுமாடா டேய், நீங்கள் பண்ண அக்கப்போருக்கு அளவே இல்லையாடா, அந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டோம். இப்போ ஒரு சண்டே நாதஸ்வரம் வச்சு வர்ஷிப் நடத்தணும் பாருங்க, அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க பாருங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கொட்டு டப்ப 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 டப்பன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க பெந்தைக்கோஸ்தே இதில். சபைகளில் அந்த ஒரு அக்கார்டிங் ஒன்று இருக்கும் பெருசாக, ஓன்னு வச்சுட்டே இருப்பார். அவ்வளோதான், வேறு எந்த மியூசிக்குமே இருக்காது. ஆமாம். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் உள்ள ஒரு மனம் திரும்புதல் நடந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைம்லையும் முதல்ல பெர்க்மான்ஸ் பாட்டு வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாருங்கள் வெஸ்டர்ன் மியூசிக்காக தெரியுது அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம போட்டு பார்த்தா ஏப்பா இவ்வளோ பழைய இது மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த முன்னாடி வந்தவங்கலாம் பயங்கரமாக கல்லறி வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு தலைமுறை பாருங்கள், இந்த இசை, இந்த சாங்ஸ் இது மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஈர்க்கப்படுறாங்க பாருங்கள். இது தேவனுடையது. எல்லாம் சொல்லுங்கள், தேவன் ராகதேவனாக இருக்கிறார். தேவன் வந்து யாராக இருக்கிறாரு? ராகதேவனாக இருக்கிறார். அவர் வந்து இசைகள் எல்லாத்துக்கும் அவர் தான் அதன் அதிபதியாக அவர் இருக்கிறார். நடனம் அவருடையது, இசை அவருடையது, பாடல் அவருடையது, கவிதைகள் அவருடையதாக இருக்கிறது. நம்ம இதெல்லாம் வழக்கமாக நம்ம பண்ணுறது என்னென்னா, தேவன் எதெல்லாம் கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறது, உலகத்துக்குரியதுன்னு தூக்கி கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் நின்றுட்டுருப்போம். அப்புறம் நாங்கள் பரலோகத்திலே போய் எப்படி அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே பாட்டு படிப்போம். அதை தானே இங்கே பாட்டு படிங்க, அங்கே ஆடல் உண்டு, பாடல் உண்டு, மியூசிக் உண்டு, எல்லாமே உண்டு அப்படிங்கிறாங்க. அதை இங்கேயே பண்ணுப்பா, இங்கேயே தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ இது எல்லாமே தேவனுடையது பாருங்கள். இசை அவருடையது, கவிதைகள், பாடல்கள், இது எல்லாமே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு விஷயமாக இருக்கிறது, தேவன் வச்ச விஷயமா இருக்குது. இதை நம்ம எடுத்து கரெக்டாக பயன்படுத்தாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, அந்த இசையை, அந்த அந்த வலிமையான ஆயுதம் ஆகிய பாடல்களை மற்றவங்க எடுத்து வேற இஷ்டத்துக்கு எதையாவது எழுதி உள்ளே இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் ஒய் தீஸ் கொலவேரி கொலவேரி கொலவேரிடா அப்படின்னு படித்து எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு இருப்பான். அவன் பாடல் மூலமாக கொலவேரியெல்லாம் ஏற்றி, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, இவங்க பாடி பாடி அனாயிட்டிங் கொலவேரி கொலவேரி அப்படின்னு இதாகி அது பூரா பரவிட்டு. ஏன்னா நம்ம வந்து எழுதலை, நம்ம அழகான இதெல்லாம் கொண்டு வரலைன்னா அந்த அந்த உலகத்தை வேறு யாரும் என்ன பண்ணுறாங்க, எடுத்து மக்களுக்குள்ளே எதை வேணாலும் என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. அதனால தான் பாருங்கள், நல்ல திறமையாக மியூசிக்கு போடணும், நல்ல திறமையாக பாடல்களை நம்ம வந்து எழுதணும். அது வந்து அந்த அந்த இன்டிமேஷனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடாக தான் அது என்ன பண்ணுது, இருக்குது. அதனால் நான் நம்புகிறேன், நமக்குள்ளே இருந்து கூட அப்படிப்பட்ட ஆற்றல்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஆமென். தேவன் எல்லாத்தையுமே மீட்கணும் தான் நினைக்கிறார். வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையதுங்கிறார் பாருங்க. இப்போ நம்ம அதை பிரசங்கம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இப்போ அதெல்லாம் தேவனுடையது, இதெல்லாம் யாருக்கோ ஒரு இது நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காது, தேவனுடையது. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்காக அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாருன்னு இப்போ என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். இப்போ வெள்ளியும் பொண்ணையும் சுதந்திரிக்க ஆரம்பித்தாச்சு. ஆமென். பெருசாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். அது மாதிரி இந்த மாதிரி காரியங்களும் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த இசை, இந்த கவிதை, இந்த பாடல்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யாருடையதாக தான் இருக்குது, தேவனுடையதாக அது இருக்கிறது. அப்போ அதை பாடுங்கிறார். ஞான பாட்டுகளாலும் கீர்த்தனைகளாலும் சங்கீதங்களினாலும் பாடலை பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ்மெண்ட்டை உண்டு பண்ணுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு இயக்கம்னா அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பாட்டெலாம் எழுதுவாங்க. அதாவது நிறைய சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அந்த இயக்கத்தில் என்ன எழுதுவாங்க, பாட்டெலாம் எழுதுவாங்க.
பாட்டு எழுதி தான் சூட்டை கிளப்பி விடுவாங்க. அது ஒரு வேகத்தை என்ன பண்ணும், அவங்களுக்குள்ள உண்டாக்கும். நம்ம இந்த எமில் ஜெபசிங் அப்படின்னு ஒரு ஊழியர் ஒருத்தர் இருந்தார், மறைந்த ஊழியர். அவர் வந்து இந்த விஸ்வவாணிங்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது ரேடியோ மூலமாக காஸ்பலை வந்து ரொம்ப பெரிய அளவில் பரம்ப செய்தவர். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்டில் இருந்தவர் பாருங்கள், கம்யூனிஸ்டில் இருந்தவர். இந்த கம்யூனிஸ்டில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டெலாம் அவர் என்ன பண்ணி எழுதியிருக்கிறாரு. ஒரு பாடலை எழுதியிருக்கிற நேரம் தான் இயேசுவை அவர் என்ன பண்ணுறார், ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பாட்டை அப்படியே கிறிஸ்தவ பாடலாம் என்ன பண்ணிட்டார், மாற்றி கொண்டு வந்தார். அந்த பாட்டு தான் இப்போ நிறைய நேரத்தில் முழு ஜெபத்துக்கு அது யூஸ் ஆகிட்டுருக்கு. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மலை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அது வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வருமோ, அச்சம் தயிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா வேற மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து அந்த பாட்டை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்து பாருங்கள். ரொம்ப ஒரு ஏதோ ஒரு போருக்கோ ஒரு செயலுக்கோ உங்களை வந்து அழைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாட்டு. நிறைய நேரத்தில் பாருங்கள், இப்போ எம்ஜிஆருக்கு ரொம்பவே ரசிகரானது பார்த்தீங்கன்னா அவருக்காக எழுதப்பட்ட நிறைய தத்துவ பாடல்கள் அப்படின்னு இப்படி ஆமிச்சு எவனோ தான் எழுதியிருப்பான். ஆனால் வாயகே அசைச்சு கடைசியில் எம்ஜிஆர் பாட்டுன்னு ஆகி போச்சு அது. ஆமாங்க, பாடி பாடியே கருத்துக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விதைச்சி உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துடுச்சு. அப்போ அது ரொம்ப ஒரு அதை நம்ம லேசாக எடுத்துக்கக்கூடாது, அது ரொம்ப ஆழமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. எசேக்கியேல் 28:13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் என்ன போட்டிருக்குது, நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ தேவன் தான் எதை பண்ணார், மோளம் நாரசுரம்லாம் எங்கே, ஹலோ பேண்டு கிண்டெல்லாம் கூட இல்லை, ஆனால் என்ன இருந்திருக்குது, என்ன போட்டிருக்கு பாருங்க, மோளம், மேல வாத்தியங்கள், அப்புறம் என்னது, நாக சுரங்களும் உன்னிடத்தில் எப்படி வந்துச்சு, தேவன் கொடுத்து. ஆமாம், டப்பன்னு அடிச்சுட்டு இருந்தவன் தான் ஒரு நாள் இவருக்கே வாசித்துட்டு இருக்கோமே, நமக்கு வாசித்தா எப்படி இருக்கும்னு யோசித்தான் பாருங்க. ஆனால் பிசாசுக்கும் என்னென்னா தன்னை புகழ்ந்து தன்னை யாராவது இது பண்ணுங்கிற ஆசையில் தான் அவன் என்ன பண்ணுறான், அவனும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். யாராவது நம்ம பிடிச்சி நமக்கு அப்படி நம்மளை இது பண்ணிடலாமா அப்படின்னு என்ன பண்ணுறான், தன்னை புகழ வைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறான், தேடுறான். ஆனால் தேவன் வந்து கட்டாயமாக புகழ வைக்கிற கூட்டத்தை தேடாமல் அவரை அன்பையும் கிருபையும் ஒருவன் புரிவதினால் அவரை புகழுகிற ஒரு கூட்டத்தை தான் அவர் தேடிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஆமாம், பிசாசு எந்த மாதிரி தேடுறான்னா, குயிலை பிடிச்சி கூண்டில் அடைச்சி காலெல்லாம் உடைச்சி பாட சொல்லுகிற உலகமடா. அவனுடைய இதெல்லாம் அந்த மாதிரி கட்டாய பாடல்கள், கட்டாயமாக அடி விழ பாட்டு படிச்சுட்டே இருக்கணும், அந்த மாதிரி அவன் ட்ரெயின் பண்ண விரும்புகிறான். ஆனால் தேவன் அப்படி இல்லை பாருங்கள். தேவன் வந்து அவருடைய நன்மையை, அவருடைய அன்பை, அவருடைய கிருபையை நாம் உணர்வதன் மூலம் என்ன பண்ணணும், பாடணுன்னு விரும்புகிறார். ஆமென். நீ பாருங்கள், வேதாகமத்தில் இந்த சாங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். மீரியாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு பென் ரைட்டர்ஸ் யார் இருக்காங்க, மீரியாம் பார்த்தீங்கன்னா மீரியாம் மூலமாக சாங் பயங்கரமாக போகுது. செங்கடலை கடந்து போனவுடனே ஒரு பாட்டு, அந்த சீன் போடுங்கப்பா. செங்கலை கடந்து வந்தவுடனே மீரியாம் என்ன பண்ணுறா, பாட்டு பாடுறா. குதிரையை தள்ளினார், அதனுடைய அந்த ரதம்லாம் என்ன பண்ணுச்சு, விழுந்து போச்சு அப்படின்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சா, பாட ஆரம்பிச்சிட்டா பாருங்கள். எக்ஸோடஸ் 15:21, மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ வெற்றி உணர்வு, காதல் உணர்வு இதெல்லாம் வரும்போது பாட்டு வந்திருக்கு பாருங்களேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று
பாடினாள். எல்லாம் சொல்லுங்க, பாடினாள். பாட்டு பாருங்க. அடுத்தது போடுங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அப்புறம் அவங்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்ன பண்ணுறார்? பாட்டு. கடவுள் தந்த வெற்றியை, கடவுள் தந்த கொண்டாட்டத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? எண்ணி பாட்டு பாடியிருக்கிறாங்க. 18லேருந்து பாருங்கள். கர்த்தர் சதா காலங்களிலும் என்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அக்காமார்கள்லாம் விட்டு திருப்புறாங்க. இந்த பைபிள் தான் வச்சுருக்கீங்களா கையில்? ஒரு ஆட்டமே இல்லைன்னா அப்புறம் என்னது அது? செங்கடல் பிளந்து குதிரை வீரர்கள் மடிந்து இதெல்லாம் முடிஞ்ச சம்பவத்தை வச்சு இப்படி பாட்டு பாடுறாங்கன்னா, கல்வாரி சிலுவையில் ஒட்டுமொத்த தரித்திரத்தை, பாவத்தை, நோயெல்லாம் முடித்ததை குறித்து இன்றைக்கி அக்காமார்கள், சகோதரிகள், சகோதரர்கள்லாம் எப்படி பாடணும், எப்படி ஆடணும்னு யோசித்து பாருங்க. ஆமென். அவங்களே அப்படி பாடியிருக்கிறாங்க. அந்த வெற்றியையே அவர்கள் அப்படி கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த வெற்றிக்கே அந்த அளவுக்கு பூரிப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்குது. அதனால் நினைக்கிறேன் அவங்களுக்கு அதை உணர போய் தான் அவங்க அந்த மாதிரி எழுதுகிறாங்க பாருங்க. ஆரோனின் சகோதரியாக மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். ஒரு பெண் தீர்க்கதரிசி, அதே நேரத்தில் பாட்டு போடுறவளாக இருக்கிறா. எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். எனக்கு என்னன்னா, அடிமைகளாகவே வாழ்ந்தாங்க. ஒரு நாள் பஸ்காவின் இரத்தத்தால் விடுதலையாகி போகிறாங்க. அப்போது நம்ம அந்த விடுதலையில் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் கவனிக்கிறோம். ஆனால் உண்மையிலே பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு தான் போயிருக்கிறாங்க. வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். அப்படின்னா வெள்ளி முன்ன மட்டும் எடுத்துகிட்டு பண்ணிக்கிறாங்க. எகிப்தில் இருந்த எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. விளங்குச்சா? சபையில் சாதாரண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு நம்ம வாசிக்கணும். ஆமென். ஆமாம், உங்களுக்கு புரியுதுங்களா? இதை நம்ம இது அந்த அளவுக்கு நம்ம கவனிக்க முடியாது. நம்ம என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் இப்போ சுகம் அதை கவனிக்கிறோம், அதே மாதிரி விடுதலையை கவனிக்கிறோம், பொண்ணு வெள்ளிலாம் கொண்டு வந்ததெல்லாம் கவனிக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, பாடல், சந்தோஷம், துதி, மகிழ்ச்சி, இசை வாத்தியங்கள் இப்படிலாம் இருந்தது. இதை இந்த அடிமைகள் ஒருபோதும் அனுபவித்ததே கிடையாது. அதை அந்த அரண்மனை வாசிகளும் அங்கே இருக்கிற ராஜாக்களும் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இல்லைன்னா வனாந்தரத்தில் இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இது எல்லாமே? அம்புட்டும் கிளம்பும்போது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாம் மியூசிக் செட்டிங் தூக்கிட்டு வந்துட்டான் எல்லாம். அதனால தான் அவன் பார்க்குறான், ஒன்றுமே இல்லையாடா எகிப்தில், நான் ராஜா மட்டும்தான் இருக்கிறேன், அம்புட்டும் போயிட்டு தான் பின்னாடி ஓடி வரான். ஒடி குப்புற விழுந்துட்டான். அதுக்கு தான் இவங்க இவ்வளோ பாட்டு என்ன பண்ணுறாங்க, பாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுவும் பாருங்க, கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும், எல்லாம் சொல்லுங்க, சகல ஸ்திரீகளும். இப்போ பாருங்களேன், இசை எல்லாருமே வாசித்திருக்கிறாங்க. சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மீரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினாள் என்று பாடினாள். பா, வேற மாதிரி இருந்திருக்கு பாருங்க. அப்போ இசை பாடல்கள் இவைகளும் மீட்டெடுக்கப்பட்டன. மீட்பின் ஆசீர்வாதங்களில் எதுவும் இருக்கு, இசையும் இருக்கு, பாடல்களும் இருக்கு. இது எங்கேயோன்ட்டு விட்டுறாம இதுக்கு ஒரு செயல் நடந்திருக்கு பாருங்க. அவங்களுக்குள்ள அந்த ஸ்கில்ஸ்லாம் வெளிப்பட்டிருக்கு. தேவன் அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்து வெளியே என்ன பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். எப்படி தான் வாசிக்கிறேன்னு தெரில. அதனால தான் சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், நான் ஒன்றும் பெருசாக போய் கற்றுக்கலை, ஆனால் கடவுளுடைய ஆவியானவருடைய கிரேஸ் வந்ததுக்கப்புறம்
பாட ஆரம்பிச்சிட்டேன், எழுத ஆரம்பிச்சிட்டேன், வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன்லாம் சொல்கிறாங்க பாருங்களேன். ஆமென். அதுவும் கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு கிருபையாக அது இருக்குது பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். சாலமோன் கட்டின தேவாலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடகர்கள், கொயர்ஸு, சிங்கிங்க்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவத்தை என்ன பண்ணுறான், கொடுக்குறான். அவங்க அப்பா ஏற்கனவே பயங்கரமான ஒரு ஆட்டுக்காரராக இருந்தார், அப்புறம் பாட்டுக்காரரானார், அப்புறம் நாட்டுக்காரரானார். எப்படி பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆட்டுக்காரர், பாட்டுக்காரர், நாட்டுக்காரர். ஆமென். அப்படியே ஒரே காரராகி கடைசியில் அவன் சந்ததியில் தான் யார், சாலமோன் வராரு. அவர் தேவாலயத்தெல்லாம் இது பண்ணும் பொழுது அங்கே ரொம்ப முக்கியமான பிளேஸ் எது கொடுக்குறாங்க, பாடல் பாட வரிசையாக நிப்பாட்டி என்ன பண்ணுறாங்க, வேறு லெவல் ஆஃப் இருக்குது. இந்த பென்னிகின் மீட்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வீடியோலையே பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்க்கல, நேரில் சீக்கிரமாக அதே மாதிரி பெரிய மீட்டிங்கு பார்ப்பீங்க திருநெல்வேலியில். ஆமென். பெரிய ஸ்டேடியத்தில் சர்ச்சில் 1000 பேர் இருக்கிறதே பெரிய அதிசயம். கொயர்லேயே 1000 பேர் இருப்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உங்கள் கொயரில் எவ்வளோ? கொயரில் 1000 பேர். ஆமாங்க, கொயர்லேயே 1000 பேர் இருப்பாங்க. ஆமென். ஆமாம், பெரிய பெரிய மியூசிக்லாம் வச்சு பெரிய அளவில் பெரிய ஸ்டேடியத்தில் தான் நடக்கும். ஆமென். அவன் அந்த நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அது நிறைவேறும் பாருங்கள். போட்டிங்களாப்பா கரெக்டாக? 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 5 12வது வசனத்திலிருந்து. ஆசாப், ஏமான், ஏதூத்துனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடு கூட பூரிகையை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர்கள் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. பாடி துதிச்சிட்டு இருக்கும்போது காட்ஸ் பிரசன்ஸ் வேறு லெவலில் அங்கே என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்டாக ஆரம்பிக்குது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க, துதி, பாடல், ஆராதனை தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். காட்ஸ் ப்ரெசன்ஸே அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்குது, மேனிஃபெஸ்டாக ஆரம்பிக்குது. இதெல்லாமே வெளியில் அவங்க கிளப்பி அப்படிலாம் பண்ண முடிஞ்சு. புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்குன்னா, நம்ம இருதயங்களுக்குள்ளேயே ஒரு நன்றி உணர்வு, சந்தோஷ உணர்வு, இதையெல்லாம் கடவுள் தந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதுவும் சேருது பாருங்களேன். அப்போ எவ்வளோ மகிமையாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அன்றைக்கி உள்ளங்களில் என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனால் வெறும் வாத்தியங்கள் இது மட்டுமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்களை செய்து நன்மைகளை செய்து நம்ம வாழ்க்கையை தேவன் அப்படி நிரப்பிட்டதுனால இப்போ ரெண்டும் சேருது. என்ன சொல்லுது, வெறும் உதடுகள் மட்டும் பாடாமல் உள்ளங்களும் என்ன பண்ணுது, பாடுற மாதிரி ஒரு கிருபை என்ன பண்ணியிருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். அப்போ எவ்வளோ மகிமையை பார்க்க முடியும் பாருங்கள். மகிழ்ச்சியில் பாடுறது, ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் அப்படின்னு இருப்பார். யாக்கோபிலே எழுதுகிறார். மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன பண்ணிட்டோம், அவன் சங்கீதங்கள் பாட, கர்த்தருக்கு புது பாடல்களை பாடுங்கள். இந்த பாட்டு பாடுங்கன்னு எம்புட்டு ஸ்கிரிப்சர் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பைபிள். இதெல்லாம் ஏன்னா அவ்வளோ அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது. சில நேரத்தில் எனக்கு ஜோம் பண்ண முடியல, எனக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் பண்ண முடியல, ஒரு நல்ல 2-3 பாடல் எடுத்து பாட ஆரம்பிங்க, அதுவே ஒரு பெரிய ஆறுதலாக மாற ஆரம்பிக்கும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். நிறைய நேரத்தில் நான் இங்கே நம்ம இதில் என்ன பெரிய இதாகும்னா, நான் என்ன பாட்டு படிக்கிறேன்னு எனக்கே தெரியாது. சில நேரம் ஏதாவது சரி கொஞ்சம் சொல்லிட்டா வசதியாக இருக்குமென்னு சொல்லியிருப்பேன், அவனுக்கே தெரியும் கண்டிப்பாக அவர் அது பாட மாட்டார் அப்படின்ட்டு. அதனால நமக்கு மியூசிக் போடுறதும் கொஞ்சம் சேலஞ்சாகவே இருக்கும்.
ஏன்னா பாட்டு கூட எப்படி பிரசங்கங்களும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் நாம் பிரசங்கிக்கிறோமோ அதுபோல் நிறைய நேரம் சில பாடல்கள் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் வந்து உணர்த்துவார் பாருங்க. அன்னைக்கு பார்த்தா அந்த பாடல் மூலமாக நிறைய பேருக்கு ஆவியான ஒரு ஊழியத்தை செய்திருப்பார். ஆமென். நீ அனுபவிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? அந்த ரைட் டைமில் எந்த ஒரு பாட்டு நல்லா வாய்க்கு வந்த பாட்டு அந்த பாட்டெலாம் இருக்காது, கரெக்டான அந்த பாட்டு ஆவியானவர் தருவார். சில பாட்டெலாம் எப்போமோ பட்சனாகவும் இருக்கும், அதை கொண்டு வந்து தருவார். நம்ம மெமரியிலே அது யோசித்து பார்த்தா கூட நமக்கு வராது, ஆனால் அதை அழகாக கொண்டு வந்து இந்த பாட்டுன்றார். இங்கே கடந்து தேடிட்டு இருப்பாங்க, அப்புறம் போட்டு அப்புறம் வந்து தான் ஒரு மாதிரி நடக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சில சொல்லுவாங்க அவர் 3 பாட்டு எழுதிடக்கூடாதா, கரெக்டாக அதை பாடி அப்படி நீட்டாக போயிட்டே இருக்கலாமே அப்படிம்பாங்க. தெரியவே தெரியாது. நான் கூட இன்றைக்கி பிரசங்கமே அப்படி தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். புரியுதா உங்களுக்கு? பாட்டை வச்சு இப்படி ஒரு பிரசங்கம் பண்ண முடியுமான்னா தெரியாது, ஆனால் பாட்டை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஆவியான ஒரு உதவியில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான். பாடல்களை வச்சே ஒரு பிரசங்கம் அப்படின்னா பண்ணலாம், ஆவியான ஒரு உதவி செஞ்சால் பண்ண முடியும். ஆமென். அது மாதிரி அந்த 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 சாங்ஸ் தருவார் பாருங்கள். நான் பார்த்துருக்குறேன், அந்த பாடல்கள் அப்படியே ஊழியம் செய்யும் ஜனங்களுக்கு. அதை தான் எபேசியரில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, அழகாக கனெக்ட் பண்ணுறாரு. என்ன கனெக்ட் பண்ணுறாரு முடிப்போம். எபேசியர் 5:19 தானே. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பாட்டு பாடுறது மூலம் அதுவே நமக்கு நிறைய நேரம் மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கும். சில நேரம் சில வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன், என்ன தோணுது, கரெக்டான ஒரு சாங்ஸை ஹோலி ஸ்பிரிட் தருவார். அப்படி பாடும்போதே அங்கே ஆண்டோடைய பிரசன்னம் வேலை செய்கிறத பார்க்க முடியும். அந்த பாடல்கள் அப்படி மினிஸ்ட்ரி பண்ணும், அவங்கள ஹீல் பண்ணும், அவங்கள ஆறுதல் படுத்தும், ஒரு தேர்தலை அவங்களுக்குள்ளே உண்டு பண்ணும். அதனால தான் பாருங்கள், எனக்கு இந்த ஏதாவது எழுதி வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. இது இந்த மாதிரியா, இதுக்கு ஒரு 3 பாட்டு, இதுக்கு 2 பிரசங்கம் அப்படின்னு போக முடியல பாருங்களேன். அதில் இருந்தாலும் நம்ம மாற்றி எப்படியோ கூட்டு போகிறார் ஆவியானவர். இப்போ இதுதான் இல்லை, அந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, அந்த பாட்டே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும், அது ஒரு ப்ரொஃபெட்டிக்கலாக இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய உறுதிப்பாடாக மாற ஆரம்பிக்கும் பாருங்கள். அப்போ அதை தான் சொல்கிறார், ஆவியில் நிரம்புறதுல முக்கியமான ஒரு கீ என்னென்னா சாங். பாட பாட பாடல்களை பாட பாட என்ன பண்ணுறீங்க, தேவனுடைய பிரசன்னத்தினாலும் தேவனுடைய அன்பினாலும் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க, நிரப்பட ஆரம்பிப்பீங்க. ஸோ அது ஒரு பெரிய வலிமையான ஒரு காரியமாக அது இருக்கிறது. பால் இதை எழுதுகிறார அவருடைய அனுபவத்தில் பாருங்கள். ஜெயிலில் தூக்கி போட்டுருந்தாங்க, அப்பமா என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடுறாரு. ஜெயிலில் பாட்டு பாடுறாருங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க, பாடல்கள் என்ன பண்ணுறாங்க, பாடுறாங்க. தலைகீழ கட்டி தொங்க விட்ட பிறகும் என்னதான் பாட்டு தான். ஜெயிலே பாட்டு பாடினா கதவுலாம் திறக்கு, கட்டெலாம் என்ன பண்ணிடுச்சு, அறுந்துடுச்சு. பயங்கர என்னடா பாம் கிம்லாம் ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட, டபால்னு போட்டு ஜெயிலை உடச்சிட்டு வெளியே போகிறதுக்கு. பாமை விட சக்தி வாய்ந்தது தான் பாட்டு. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ஆமென். எரிக்க கோட்டெல்லாம் எப்படி விழுந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன பாம்பு இருந்து? ஒரு பாம்பே இல்லை. அப்படியே அவங்க வாக் பண்ணி ஆர்ப்பரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, உடஞ்சி விழுந்துடுச்சு. பாருங்கள், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாம் சொல்லுங்க, பாடினார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட சில பாட்டுக்கள் சில சிறை கதவுகளை திறக்கும். ஆமென். நீ ஒன்றுமே பண்ண முடியலன்னா நான் தான் சொல்ல, நல்லா எடுத்து பாடிட்டே இருங்க. நல்ல விசுவாசத்தை தூண்டக்கூடிய, ஆறுதலை தேர்தலை நம்பிக்கையை தரக்கூடிய சில சாங்ஸ் எடுத்து அப்படியே பாடுங்க. அப்படியே பாட 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 உங்கள் வாழ்க்கையில் சில விடுதலைகள் உண்டாக ஆரம்பிக்கும், சில கதவுகள் திறக்கப்படுறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதில் என்ன பியூட்டினா, அங்கே என்ன பாருங்கள், தேவனை துதித்து பாடினார்கள். அந்த நேரத்தில் பாட்டு படிக்க முடியுமா? அவ்வளோ அடி வாங்கி, அவ்வளோ துன்புறுத்தப்பட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டால் பாட்டு பாட முடியுமா? வேறு மாதிரி தான் பாட்டு படிக்கணும். ஜெயிலுக்குள்ளே நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம், ஜெயிலரையா என்ன குத்தம் செஞ்சு இங்கே வந்தாங்க அப்படின்னு வேறு மாதிரி தான் உலக வாழ்க்கையே அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் பாடணும். ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் பாடல.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை துதித்து அவர்கள் பாடினார்கள். ஆமென். எத்தனை பேர் என்னை வந்து இது பண்ணி எங்களை இது பண்ணாலும் நாங்கள் அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் கர்த்தரை உயர்த்த போகிறோன்னு பாடுறாங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சும்மா ஏதோ மௌன கீதங்கள் கிடையாது இது. இது வந்து பயங்கரமாக வெளியில் கேட்கு. யாரெல்லாம் கேட்குறாங்க? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை நடு ராத்திரியில் பாடினா அப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரு பாட்டு பண்ண வேலையை பாருங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று எண்ணி அவ்வளோதான், ராஜா கொள்றதுக்குள்ள நம்மளே செத்துக்கோன்னு நினச்சிக்கிறான். ஆனால் உண்மையிலே என்ன நடந்ததுன்னா எல்லாருமே உள்ளதான் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஞானஸ்தானம்லாம் கொடுத்து ஜெயலலிதா இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு. என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இவங்களை எங்கேயாவது தூக்கி போட்டா இவங்க அங்கே போய் ஆட்சி பண்ணிடுறாங்க. அதுதான் இவங்களுக்குள்ள இருந்த வித்து, இவங்களுக்குள்ள இருந்த கிரேஸ், இவங்களுக்குள்ள இருந்த மகிமையாக இருக்கிறது. எதுவும் இவங்களை ஆளவே இல்லை, எதுவும் இவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரியே கிடையாது. அதை தான் சொல்கிறேன். இந்த 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 ஸ்பிரிட்டை, இந்த கிரேஸை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமான சூழலை கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா எங்கே வேணாலும் தூக்கி போடுங்க, அப்புறம் கொஞ்ச நாளில் பாருங்கள் என்ன மாதிரி அது மாறிடும் அப்படின்ட்டு. ஆமாம், அதுதான் மெச்சோர்டு லிவிங். அதாவது வாய்ப்புகளை தேடி போவது என்பது ஒரு நிலை, ஆனால் இருக்கிற எந்த இடத்துலையும் அதை வாய்ப்பாக மாற்றுவது என்பது இன்னொரு நிலை. ஆமென். ஸோ பாட்டு பாடினா பால் கையில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க. வேதவசனம் சொல்லுது, முந்தின வசனங்கள் போடுங்க. அங்கே எல்லோருடைய கட்டுகளும் என்ன பண்ணிச்சான்? சடிதியில் திறந்தது. உடனே கதவுகள் எல்லாம், இவங்க கதவு மட்டும் இல்லை, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென். அப்போனா நீங்கள் பாடுறது மூலம், தேவனுடைய பிரசன்னம் அங்கே வர்றதன் மூலம் உங்களுக்கு மட்டும் மாற்றம் நடக்காது, உங்கள் சுற்றில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும், முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ ஒரு ஏரியாவில் இருக்கிறீங்க, கர்த்தரை உயர்த்துறீங்க, பாடுறீங்கன்னா சும்மா கிடையாது, பக்கத்து வீட்டில் இருக்கிற பிசாசுலாம் ஓடிடும். அங்கே யாரோ ஒருத்தன் வியாதியாக இருப்பான், அவன் குணமாயிடுவான். சார் என்ன பண்ணீங்கன்னு தெரியல, இது பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, திடீர்னு கேன்சர் கட்டி காணாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் பாட்டு பாடிட்டு இருந்தீங்க, என்னென்னே தெரில, ஒரு டிப்ரெஷன் என்னை விட்டு போயிடுச்சுங்க. ஆமென். சும்மா கிடையாது பாருங்கள், இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமாம், இன்னிலேருந்து துதி நிரம்பட்டும் உங்கள் வாழ்க்கையில், பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக என்ன பண்ணட்டும், இடம் பிடிக்கட்டும். நல்ல நல்ல பாடல்களை எடுத்து என்ன பண்ண ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க. கடவுளும் உங்களுக்கு நிறைய பாட்டை கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். கடைசியாக நம்ம ஆண்டவரில் முடிப்போம். இயேசு வந்து என்ன மாதிரி ஆள் நினைக்கிறீங்க? நிறைய பேர் இயேசு அப்படி இயேசு வந்து அற்புதம் செஞ்சார், சுகப்படுத்தினார், இப்படியே பார்த்துட்டு இயேசு எப்படி பாட்டு பாடுறாரு பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நிறைய பேர் பாருங்க, இயேசு பாட்டு பாடினாரா அப்படிங்கிறாங்க. இயேசு பாடுபட்டார், அதானே தெரியும். பாடுபடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் காமிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 26, Matthew 26. ஜீசஸும் அவர் டீமும், சரிங்களா, பாருங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்ன நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை கைது பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க, சிலுவையில் அடிக்க போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி, இன்னைக்கு நைட்டு வந்து அவர் கைது பண்ணி கொண்டு போக போகிறாங்க. அந்த நைட் அவர் என்ன பண்ணாராம், ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு. அப்போ ஜீசஸும் ஒரு டீமும் எப்படி இருந்திருக்கிறாங்க, பயங்கரமாக பாட்டு பாடிக்கிறவங்களாம் இருந்திருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்தோத்திர பாட்டு. அந்த நேரத்தில் என்ன பாட்டு பாடணும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கைது பண்ணி சிலுவையில் அடிக்க போகிறாங்கதான் இருந்தால் என்ன பாட்டு பாடணும்? ஆச்சல் அடிக்கிறதா? எனக்கும் அதே தான், கை வைத்து பார் அப்படின்னு ஜீசஸ் சொல்ல, அவங்க சொல்ல, ஐயோ நமக்கு மட்டுமே இப்படி நடக்கிறது, நாம் யாருக்கு என்ன பண்ணினோம், அந்த மாதிரி இல்லை பாருங்க.
அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, இன்றைக்கி நைட்டு உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க, ஆனால் கவலைப்படாதீங்க, நான் 3 நாளில் நான் வேற ஒரு வழி பண்ணுவேன், எல்லாமே மாறிடும். அதனால் நம்ம சோக பாட்டெலாம் பாட வேண்டாம் சகோதரர்களே, நாம் ஸ்தோத்திர பாடல்களை பாடுவோம் அப்படின்னு எப்படி போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் டென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார். அதுவும் பாருங்கள், சோக பாட்டு பாடல, என்ன பாட்டு பாடிருக்காங்க? ஸ்தோத்திர பாட்டு. ஸ்தோத்திர பாட்டு பாடுற நேரமா அது? ஆனால் அந்த நேரத்தில் அப்படி பாடி சிலுவைக்கு போய் சிலுவையை வெற்றிகரமாக முடிச்சு என்ன பண்ணார்? மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். ஆமென், பிரைஸ் காட். ஸோ இதில் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். லூக்கா 15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பையன் அப்பா விட்டு போயிட்டு திரும்பவும் எங்கே வர்றான்? வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க பண்ணுற பல்வேறு நிகழ்வுகள் இல்லை, ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அங்கே பதிவிடப்பட்டிருக்கு பாருங்கள். லூக் சாப்டர் 15. அதாவது அவனுக்கு அப்பா கட்டி பிடிச்சாரு, அப்பா முத்தம் கொடுத்தாரு, அப்பா புது ட்ரெஸ் கொடுத்தாரு, மோதிரம் கொடுத்தாரு. இது எல்லாமே என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். பாதரட்சை கூட கொடுத்தாரு. விருந்துலாம் என்ன பண்ணுறாரு? வைக்கிறார். அதோட முடியலை பாருங்கள், என்ன நடக்குது பாருங்கள். சந்தோஷம் வெறும் விருந்துகளோடு மட்டும் இல்லை. 24, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, கீத வாத்தியம், நடன களிப்பு. ஹா 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 ஹான்ட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. மியூசிக் சத்தம் கேக்கு, பாட்டு, சிரிப்பு, சத்தம். தட் இஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ் மை ஃப்ரெண்ட். அதுதான் அப்பாவுடைய வீடு. சர்ச்சுனா என்ன? அங்கே என்ன கேட்கணும்? கீத வாத்தியம், நடன களிப்பு, சத்தம். இதை வெளியில் வயலுக்கு போயிட்டு ஒருத்தன் வர்றான். வந்தா வெளியில் போய் இவன் பண்ணதுக்கு, இவன் இவ்வளோ செஞ்சதுக்கு இவனுக்கு மருந்து வைக்கலான்னு பார்த்தா அப்பா என்னன்னா விருந்து வச்சுக்கிட்டு இருக்கார். மதம் என்ன நினைக்கி? இந்த பாவிகளெல்லாம் கடவுள் அழிக்க மாட்டாரா? கடவுள் கொல்ல மாட்டாரா? ஆண்டவர் உன்னை தண்டிக்க மாட்டாரா? இதெல்லாம் மத ஆவி. அப்படி தண்டிக்கணும்னா முதல்ல ஒன்று தான் தண்டிக்கணும். ஆனால் தேவன் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் யாரையும் அழிக்கலை, வாழ வைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த மகனுக்கு தனது நன்மையை கொடுக்குறார். தனக்கு துரோகம் இழைத்து விட்டு போன தன்னுடைய மகன் திரும்ப வரும்போதும் இப்படித்தான் பிதா இருக்கிறார் என்று இயேசு இந்த கதையின் மூலமாக சொல்லுகிறார். ஆமென். இந்த தகப்பன் தான் அவர் என்பதை இயேசு என்ன பண்ணுறார்? வெளிப்படுத்துகிறார். அப்போ வெளிப்படுத்தும் போது வெளியில் இருக்கிற இன்னொரு குமாரன் வீட்டுக்கு வரும்போது வீடு எப்படி இருந்துதான்? வெறும் விருந்து. அங்கே நடக்கிற காரியம் என்ன? அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும், என்ன இருந்தது? மியூசிக். எல்லாம் சொல்லுங்க, மியூசிக். என்ன போட்டிருக்குது? ஹி ஹர்ட் மியூசிக் அண்ட் டான்சிங். எல்லாம் சொல்லுங்க, மியூசிக் அண்ட் டான்சிங். சபைன்னா என்ன? இட்ஸ் அ ஃபாதர்ஸ் ஹவுஸ். அது அப்பாவுடைய வீடு. அங்கே என்ன இருக்கணும்? அன்பு, அரவணைப்பு, முத்தங்கள், பரிமாற்றங்கள், அதிகாரங்கள், இது எல்லாம் வெளிப்படணும். அதோடு சேர்ந்து எதுவும் இருக்கணும்? கீத வாத்தியத்தையும் நடன. தமிழில் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கிலீஷில் என்ன தான் இருக்குது? மியூசிக் அண்ட் டான்சிங் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் தமிழில் ரொம்ப நல்லா இருக்குது. கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு. வெறும் டான்ஸ் மட்டும் இல்லை, அங்கே ஏதோ ஜாய். களிப்புன்னா என்ன? ஜாய், சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார் தான் அப்படி இருக்குது. ஒரே மியூசிக்கு, டான்ஸு, சந்தோஷம்னா என்னது? அதான் அங்கே போயிருந்தான். சபை எப்படி இருக்குது? சோகத்தின் பிறப்பிடமாக. அதனால தான் பார்க்குறான், ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? இது எதுக்கு, நமக்கு என்ன வேலைன்னு எஞ்சி போயிருந்தான். அப்படியே யாருக்காவது எழுப்புதல் மியூசிக் போட்டு ஆட்டம் போட்டு நல்லா சந்தோஷமாக பண்ணனா, பாருங்க பிரதர் விழுந்து போயிட்டாங்க. இது வயலிலிருந்து வந்த குமாரன். இப்பொழுது தெரிகிறதா?
வயல்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஜான் ஜபராஜ் இன்னும் நிறைய நல்ல ஆட்கள்லாம் ஆண்டவர் எழுப்பி நல்ல மியூசிக்லாம் போட்டு நல்ல பாட்டெலாம் பாடி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு இருந்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் பேர் அதை பார்த்துட்டு பொறுக்க மாட்டுக்க. அவங்களுக்கு என்ன மியூசிக் தேவையா அதெல்லாம் அப்படிங்க, நீ வயலுக்கே போயிரு, உனக்கு வேலைக்கார போஸ்ட்டு தான் ரொம்ப கரெக்ட், குமாரன் போஸ்ட் உனக்கு செட்டே ஆகாது. ஆனால் பாருங்கள், அதனால தான் நிறைய பேர் அதை எதிர்க்கிறாங்க. சில பேர் புரிய மாட்டேங்குது என்ன அப்படின்னு. ஆனால் ஃபாதர்ஸ் ஹவுஸே எப்படி இருக்குதுன்னா கீத வாத்தியம், நடன, கழிப்பு. ஹி ஹர்ட் மியூசிக் அண்ட் டான்சிங். கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இதெல்லாம் தேவையா? ஊழியக்காரன் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரர் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். என்னது அடிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு. அது எனக்குன்னு நான் நினச்சேன், இப்படி உனக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியாக இருக்குது. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வாப்பா, நீனும் மியூசிக்கில் சேர்ந்துக்கோ, நீனும் ஒரு ஆட்டத்தை போடு, தம்பி வந்திருக்கான், நீனும் விருந்தில் கலந்துக்கோ. எவ்வளோ பெரிய காரியம்னா அவன் என்ன பண்ண மாட்டேங்கான், வரவே மாட்டேங்கான். வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக, நான் வந்து அப்படி பண்ணேன், இங்கே போனேன், எம்புட்டு ஊழியம் செய்தேன், இதெல்லாமோ பண்ணேன், உங்கள் வார்த்தையெல்லாம் கேட்டேன், எனக்கு நீங்கள் ஆட்டை தரலையே, இப்படி ஆட்டத்தை போடுறீங்களே அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை பாருங்கள், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே பாருங்கள் தோன்றான். பார்த்தீங்களா, இதுதான் மதத்தினுடைய புத்தி. உடனே இந்த மியூசிக்ஸ் டான்ஸ் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவனை எப்படி குற்றப்படுத்தலான்னு பார்த்தோன்னே, உன் முடி சரியில்லை, உன் இது சரியில்லை, அவன் வந்து அப்படி, இவன் இப்படின்னு எதையாவது என்ன பண்ணுறது சொல்கிறது. இதுதான் அதனுடைய இருதயம். பாருங்களேன், நல்லது மாதிரி இருக்கும், தங்களுக்கு கிடைக்கலன்னொடனே இருதயம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் மூத்த குமாரனுடைய சிந்தனை பாருங்கள். பட் அவர் எவ்வளவோ சொல்கிறாரு, ஆனால் இதில் என்ன தெரியுமா, அவன் உள்ளே வந்ததாக போடவே இல்லை, அப்படியே வெளியில் நின்ன மாதிரியே சீன் முடிஞ்சிருச்சு. லெட்டர் போட்டாங்க, எழுத்துலாம் போட ஆரம்பிச்சிருச்சு ஸ்க்ரீனில். கதை அப்படியே என்ன பண்ணுது, முடியுது. அப்போது உண்மையான ஃபாதர்ஸ் ஹவுஸில் என்ன இருக்குது, மியூசிக், ஜாய்ஃபுல் டான்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஒரு தலைமுறை இப்படி எழும்பணும். நல்ல பாடல், மியூசிக்ஸ், டான்ஸ், இதெல்லாம் யாருக்கோ உள்ளது அப்படின்னு நினைக்காம இதெல்லாம் நமக்குரியது. இதில் தேவன் இதில் நிறைய விஷயத்தை வச்சுருக்கிறாரு. த பவர் ஆஃப் மியூசிக்ஸ், த பவர் ஆஃப் சாங்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். சில இசைகள் போய் சுகப்படுத்துகிறது. நம்ம வந்து இந்த டான்ஸ் மியூசிக்ஸ்லாம் வந்து ஏன் இன்றைக்கி தப்புன்னு நினைக்கிறோன்னா, இது சபையில் இல்லாத காலத்தில் உலகத்தில் நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. மைக்கேல் ஜாக்சன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரே ஆட்டம், மியூசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் தப்பு அப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் தேவன் இதை அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் வரும்பொழுது ஒருத்தன் மியூசிக் ப்ளே பண்ணுவான். அந்த மியூசிக்ஸ் மூலமாக ஆவிகள் கூட ஓடும், டிப்ரெஷன்லாம் சரியாகும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது வந்து இசை வாசிக்கிறான். அவன் பாடுறது மட்டும் இல்லை, அவன் மியூசிக் போடுறான். அவன் மியூசிக் போடும்போது என்ன நடக்குது, சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு என்ன பண்ணுது, போகுது. ரேக்லாமா ஷாட்டாலா ப்ரோகோ தேரேபோ ஷேட்டேலே பிரேஹா சாத்தாராலாரா. ஹல்லேலூயா. அதனால தான் அன்றைக்கி ஒரு ப்ரொஃபெட்டிக் ரெல்ம் எப்போ உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இசை வாசிக்கிறவனையோ பாடுறவனையோ வர சொல்லுங்கன்பார். ஏன்னா அவங்க இசை வாய்த்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ப்ரொஃபெட்டிக்ஸ் வேர்டு அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி பார்க்குறோம். அவங்க பாடி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபெட்டிக் வேர்டு வருது. அதே தான் இங்கேயும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லின்னு நடத்தும். நீங்கள் எனக்கு ப்ராஃபஸி பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு ப்ராஃபஸி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எப்போ நாம் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி துதித்து இப்படி ஒரு ஜாய்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கான சில வார்த்தைகளை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், எனக்கான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல் அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ப்ராஃபஸாய்
டு ஒன் another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்? தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிப்போம். ரேக்லமா ஷேட்டே லேபோரோ கோத்தாரா. ஆண்டவரே, எங்கள் சபைகள் எதையெல்லாம் இழந்ததோ, எதையெல்லாம் நாங்கள் எங்கள் பாரம்பரியத்தினாலே அவமாக்கி போட்டோமோ, எதையெல்லாம் நீங்கள் உங்கள் ஜனத்திற்கென்று உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு வச்சிங்களோ, அதெல்லாம் மீண்டும் தேவ ஜனத்திற்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபைக்கு, இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுடைய கரங்களிலே அது வருவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நேரங்களிலே எப்படி பணங்கள், தொழில்கள், நாங்கள் விட்ட எத்தனையோ விஷயங்கள் இந்த நாட்கள் எங்கள் கைகளில் வந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல இப்படிப்பட்ட காரியங்கள் வரட்டும் தாப்பனே. எங்கள் தலைமுறையின் மீது, சபைகள் மீது. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இது நடக்கும்போது எத்தனையோ லட்சங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படுவார்கள். ரேபோ ஹோஷா டாலா பாரா காதாரா பாலாரா. பல எழுப்புதல்கள் உண்டாக ஆரம்பிக்கும், பல திருப்பங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். நேமோ ஹோசா தேரே நே கோட்டா லாப்ரா காதாரா. ஆண்டவரே, இன்னைக்கு தேவனுடைய ஆவியானுடைய செயலை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மகத்துவமுள்ள காரியங்களை, அதை இழந்த ஒரு தலைமுறை அதை மீண்டும் பெரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவி ஊற்றப்படட்டும் ராஜா. உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நிறைய தீர்க்க தரிசன பாடல்களை நாங்கள் எங்கள் பிள்ளைகள் பாடட்டும் தாப்பனே. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற இசை ஆர்வங்கள், மியூசிக்கல் ஸ்கில்ஸ், எழுத்து திறமைகள், கவிதைகள் வெளியே வரட்டும் தாப்பனே. ரேபோ ஹோஷா டாலா பாரா காதாரா ரோபோ ஷேட்டாலாமா நாகே நாமா கோலாபாரா ரீடாலா போரோ ஷேதேரேனே கேட்டாலா பாரா பாலாரா. பரலோகத்தில் ஒரு பாடல் நடந்துட்டு, பரலோகம் ஒரு பாடுகிற இடமாகவே இருக்கிறது. இப்போ பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாடல்களை அவர்கள் பாடினார்களாம். ரேக்லமா வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அரசாளுவோம் என்கிற பாடல்களை அவர்கள் பாடினார்கள், புதிய பாடல்களை பாடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இந்த நாள்ல இருந்து ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தரை பாடும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய், அவர் அன்பின் நினைவு கூறுதலால் அநேக சாங்ஸ் எழுதப்படும்படியாய், புதிய புதிய ஆமென் சங்கீதங்கள், கீர்த்தனைகள், ஞான பாட்டுகள் வெளியே வரும்படிக்காய் நாங்கள் பேசுகிறோம். ரேமோ ஷேட்டாலா பாரா ஷேதேரே. அந்த கவிதை உணர்வு, அந்த காதல் உணர்வு, மங்கி போன சில காரியங்கள் மீண்டும் எங்களை பற்றி பிடிப்பதாக. அந்த தெய்வீக அன்பு ஆதாமுக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த காரியம் ஏவாளுக்குள் சென்றது போல, ஆமென், எங்களுக்குள்ளாக எங்களை நீர் புகழுகிறீர், எங்களை பாடுகிறீர், எங்களை கொண்டாடுகிறீர். ரேமோ ஷாதாரா பாலாரா. ஒவ்வொரு உள்ளங்களும் நல்ல விசேஷத்தினால் பொங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We love you Jesus. இன்னைக்கு ஒரு நடக்கட்டும் தாப்புனே. இன்று இரவு those are connected, இந்த இணைப்புல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல நான் அந்த anointings இன்னைக்கு நான் பேசுறேன். Father, I release that anointing, Father. ரஷேகே நாமனா கோலாபா ஷாடாலாபா ராகாதாரா. ஹல்லேலூயா. நிறைய சாங் ரைட்டர்ஸ், நல்ல பாடல் பாடக்கூடிய, இசைக்கக்கூடிய, கவிதை எழுதக்கூடிய, ஆமென், தேவன் இவைகளால் தேவனையும் உலகத்தையும் ஈர்க்கக்கூடிய ரேமோ ஷாடாலாமானா காதாரா. ஹல்லேலூயா. இவ்வளோ அழகா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லா எப்படி உங்களால் எழுத முடிஞ்சது, உங்களால் எப்படி இசையை அமைக்க முடிந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அநேகரை டிப்ரெஷன்ல இருந்து தூக்கக்கூடிய அபிஷேகம் நிறைந்த மியூசிக் சாங்ஸ், அநேகரை ஹீல் பண்ணக்கூடிய ரஷேகேனா மாடாலா பாரா காதாரா ரேபோ டாலானா ஷேகேந்தரே பெனேந்தரே. Hallelujah. I release, Father, I release that anointing, Father. மீரியாமை போல, ஆமென், ஆமென், சிலுவையின் வெற்றிகளை, தேவன் முடித்த காரியங்களை, கொண்டாட்டங்களை பாடக்கூடிய நிறைய prophetic anointings உள்ள அநேகர் எழும்பட்டும் சுவாமி. மணவாளனை துதிக்கக்கூடிய, மணவாளனை குறித்து எண்ணி எழுதக்கூடிய பாடல்கள் எழும்பட்டும், கீத வாத்தியங்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. ரேபோ ஷென்தாரா பாலாபாரா ரீபோ ஹோ ஷட்டாலாபாரா ஷேகேலே பெரேகேலே போரோ ரீகாலாபாரா. எங்கள் வீடுகள் சந்தோஷங்களால் நிரம்பி இருக்கட்டும், சங்கீதங்களால் நிரம்பி இருக்கட்டும்.
Rebo shendere kelamana katala barabala bara. Urababo shadalabo kala broshete rebola katara balara. Riganamo shetala bahasate ne 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 ne. நம்முடைய தலைமுறையின் மேல் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் ஊற்றுகிறார். அப்படிப்பட்ட கிரேஸ் அவர் ஊற்றுகிறார். ரேபோ ஷென்டா, அது உங்களுக்கு மேல மட்டும் இல்லை, என் மேல மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைகள் மேல அது இறங்கி வருகிறது. ஓ ஷேகேனா மன்தாரா ஹல்லேலூயா. அற்புதமான குரல் வலிமைகள் அவர்களுக்கு உண்டாகிறது. ரேக்லா மாஷாட்டா லா பரரரா கதரா ரீபோ ஷேகேனே மனா கதரா பாலா. புதைந்த ஆற்றல்கள் வெளியே வரட்டும். தலைமுறையாய் மங்கி போன காரியங்கள், எப்படி தொலைந்த காசை மீண்டும் விளக்கை கொளுத்தி அதை திருப்பி எடுத்த ஸ்திரீயை போல எதையெல்லாம் சபை வரலாற்றிலே தொலைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மீண்டும் வருவதாக சொல்லுங்க. Hallelujah. Come back in Jesus mighty name. Amen. Thank you Lord Jesus. இதை பயன்படுத்தி, இதை தவறா பயன்படுத்தி எத்தனையோ பேரை வேற மாதிரி இழுத்து கொண்டு போகிற அந்த பொல்லாத காரியங்களிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ரேகாமா ஷாட்டாலா ப்ரோகா தாரா போலாரா ரீமோஹோசா தேரேனே ஹேனே மடாலா ஹாதாரா பாலாரா. ஓ ஷேகேரே பேரே கோலா பாரா பாலாரா. தேங்க்யூ டாடி. இன்று இரவு இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆமேன் 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 ஆமேன். The powerful weapons எல்லாம், நல்ல உயரிய ஆயுதங்கள் எல்லாம் திரும்பட்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இது எங்களுக்கானது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். இப்படிப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இதுக்கு எதிராக இருக்கிற மனநிலைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அநேகருக்கு தெளிவு உண்டாகட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரேபோ ஷட்டாலாபாரா ஷேகே லேப்ரே. நடன கழிப்புகளும் கீத வாத்தியங்களும் நிறைந்த தகப்பனின் சமூகமும் வீடும் அப்படிப்பட்டதால் இன்னும் நிரம்பட்டும் என்று கேட்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற நேரம் சந்தோஷத்தோடு நீங்கள் உங்கள் ஆஃபரிங்ஸை செலுத்தலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக யூ கேன் கிவ்